Good morning, students. And in continuation of our discussion on the nodal points in the wave function, last class we have seen that nodal points is the place where the probability of finding the particles moving in a one-dimensional box is zero. அப்படின்னு சொல்லி ஒரு wave function அப்படின்னு கொடுத்தனா அது எத்தனை எனர்ஜிலனுடைய wave function அதில் எத்தனை நோடல் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ் we have seen. அந்த நோடல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறக்கூடிய ஃபார்முலா லாஸ்ட் கிளாஸ் கொடுத்தேன்னா என்னன்னு தெரியல. The nodal points would be occurring at x is equal to L by N into M. What is L? Length of the box. N is the energy level. M is the whole numbers. M may be 0, 1, 2, 3, etc. is going on. This is the equation. In the equation, எதில் இருந்து தான் நாம் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது வேண்டாம். இருந்தாலும் ஒரு சின்ன இதுதான் பார்த்துக்கிடுவோமே. The psi of x for n energy level, it is given by root of 2 by L into sin n pi x by L. This is a wave function. The wave function, what is the nodal point? Nodal point is the point at which the wave function is zero. That is the particle that place it should not be present. அந்த இடத்துல இல்லைன்னா வேவ் ஃபங்க்ஷன் என்ன மாறிடும், ஜீரோ ஆகிடும். ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 by L இன்டு சைன் n by x by L. இது ஜீரோவா ஆகவே முடியாது. பிகாஸ் ரெண்டுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், எல்ங்கிறது லென்த் ஆஃப் த பாக்ஸ். இட் இஸ் நாட் அட் ஆல் ஈக்குவல் டு ஜீரோ. Therefore, which should be equal to zero, sin n by x should be equal to zero. சைன் வேல்யூ எப்பெல்லாம் ஜீரோவா மாறும், சைன் வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும், மல்டிபிள்ஸ் ஆஃப் n பை, மல்டிபிள்ஸ் ஆஃப் பை. 180 டிகிரி m is equal to 0, 1, 2, 3, 4 போட்டிங்கன்னா, 0 போட்டிங்கன்னா m பை is equal to 0, சைன் ஜீரோவா மாறிவிடும். சைன் ஜீரோவா மாறிச்சுன்னா என்ன அர்த்தம், ஜீரோ. அதே மாதிரி அடுத்தது 1 பை 180 டிகிரியில் பலபடியும் சைன் ஜீரோவாக மாறிவிடும். 2 பை பலபடியும் ஜீரோவாக மாறிவிடும். இந்த சைன் n பை எக்ஸ் பை எல் ஷுட் பி ஜீரோவாக மாற வேண்டும் என்றால் இந்த nx பை எல் இருக்கே, nx பை எல் ஷுட் பி ஈக்குவல் டு இன்டிஜர், இன்டிஜராக மாற வேண்டும். இன்டிஜர் மீன்ஸ் 0, 1, 2, 3, 4 ஆக மாற வேண்டும். Therefore, x is equal to L by N into M. இதை வச்சு தான் எத்தனை நோடல் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு அதை நம்ம சிம்பிளாகவே கண்டுபிடிச்சோம். என்ன அப்படின்னா, டோட்டல் நோடல் பாயிண்ட்ஸ் இஸ் 2n plus 1, of which n minus 1 is the internal node. Internal node 2 is the external nodes. Sorry, not 2n plus 1, n plus 1. External nodes அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட சேர்ந்தது தான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, the maxima and minima. மேக்சிமா அண்ட் மினிமாவை எப்படி பார்க்க போறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃப் போடுறோம். இப்போ 0 to L, ஒன்றாவது எனர்ஜி லெவலில் இந்த சை ஃபங்க்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா, ஜஸ்ட் ஒன்லி 1/2 waves would be there. இங்கே பார்த்தீங்க, this is the nodal and this is the nodal, 2 external nodals, and this is the maxima. One maxima is present. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா, how many half waves would be present? Only 2 half waves. The center point வச்சிங்கன்னா 1 half way here and another half way. இதில் எத்தனை நோடல் பாயிண்ட்ஸ் இருக்கு? 2 extreme and 1 internal. பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை மேக்சிமம் எத்தனை மினிமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நோடல் பாயிண்ட்டுக்கு ஊடால ஒரு மேக்சிமா, 2 நோடல் பாயிண்ட்டுக்கு ஊடால ஒரு மினிமா.
இதே மாதிரி எந்த எனர்ஜி லெவல் எடுத்தீங்கன்னாலும் சரி, மொத்தம் எத்தனை மேக்சிமா இருக்கு, எத்தனை மினிமா இருக்கு, அது எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். 2 நோடல் பாயிண்ட்டுக்கு ஊடால ஒரு மேக்சிமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இல்லைன்னா 2 நோடல் பாயிண்ட்டுக்கு ஊடால ஒரு மினிமா இருக்கு. அப்ப மேக்சிமா ஆர் மினிமா கேன் பி யூஸ்ட் பை த ஈக்குவேஷன். இது என்ன நம்ம ஏற்கனவே தெரியும். திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் at which the nodal points are occurring. இதுவும் இந்த இடத்துல கிடைக்குதுங்கிறதுக்காக. அப்ப the maxima or minima எங்கே கிடைக்கும் அப்படின்னா, 2 நோடல் பாயிண்ட்டுக்கு எக்ஸாக்டா சென்டர்ல ஒரு மேக்சிமாவோ ஒரு மினிமாவோ கிடைக்க போகுது. அதனால ஈக்குவேஷன் என்ன இருக்கும், அதுல பாதி தூரம். This is the equation for the nodal point and the maxima and minima occurring. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிடலாம். ஆனால் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம அந்த நேரம் போய் கால்குலேஷன் பண்ணுறதை விட ஒரு ஷார்ட்கட்டு இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இதில் அந்த ஷார்ட்கட்டுக்கு முன்னால் நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த சை வேவ் ஃபங்க்ஷனுடைய பிஹேவியரை அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஷார்ட்கட்டே எப்படித்தான் வருது அப்படின்னா ஒவ்வொன்றும் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம ஷார்ட்கட்டே கொண்டு வர போறோம் முடியும். This is the first wave function n is equal to 1. இங்க சென்டர் வச்சுக்கிட்டீங்கன்னா this is the second energy level, 2 half waves, and here is இது எந்த எனர்ஜி லெவல்ப்பா இப்ப நம்ம போட்டிருக்கிறது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எந்த எனர்ஜி லெவல்? n is equal to 4. 3 விட்டுட்டேன். இதே மாதிரி நீங்க வரிசையா போட்டு போகலாம். இப்ப நம்ம அனலைஸ் பண்ணி பாருங்க. 2 நோட்ஸு கூடால ஒரு மேக்சிமா இருக்கு. இங்க மொத்தம் எத்தனை நோட்ஸ் இருக்கு? அடுத்ததுல 3 இருக்கு. 3க்கு நடுவுல 2 இருக்கு இல்லையா? 2 - 1 ஒரு மேக்சிமா. 3 நோட்ஸ் இருந்தா அதுல 1 கழிச்சிங்கன்னா 2 இருக்கும். அதுல 1 மேக்சிமா 1 மினிமா. 4 பாருங்களேன், மொத்தம் எத்தனை இருக்கு? 4ல 5 இருக்கு. அப்ப 5க்கு ஊடால எத்தனை மேக்சிமா எத்தனை மினிமா இருக்கும்? 4. அப்ப இத பாத்தீங்கன்னாலே என்னுக்கு என்ன வேல்யூ அத்தனை மேக்சிமா அண்ட் மினிமா இருக்கும். எத்தனை மேக்சிமா அண்ட் எத்தனை மினிமா உடனே சொல்லிடலாம். அப்ப இதுல 1 தான் இருக்குன்னா தட் இஸ் த மேக்சிமா. இதுல 2 இருக்கு, 1 மேக்சிமா 1 மினிமா. இதுல n is equal to 4. 2 மேக்சிமா இருக்கும், 2 மினிமா இருக்கும். இத ஒரு ஷார்ட்கட்ல எப்படி போட போறோம் அப்படின்னு, இந்த மேக்சிமா மினிமா அண்ட் நோடல் பாயிண்ட் இது எல்லாத்தையும் பாருங்களேன் எப்படி வருதுன்னு. 1 இந்த n is equal to 4 பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ மேக்சிமா மினிமா நோடல் பாயிண்ட் எல்லாம் சேர்ந்து இங்க என்ன இருக்கோ அதோட 2ஆல பெருக்கி +1 அத்தனை சேர்ந்து அதை இப்போ என்னுக்கு எத்தனை இருக்கணும்? 5 இருக்கான்னு பாருங்க. மேக்சிமா மினிமா நோடல் பாயிண்ட். நோடல் பாயிண்ட் 3 இருக்கும் அண்ட் இது 2 இருக்கும். மேக்சிமா மினிமா அப்ப 3 2 5. இதைத்தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாம அப்படின்னா. இப்போ n is equal to 4 அப்படிங்கிறதுக்கு மட்டும் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இந்த படம் போட வேண்டிய தேவை இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு போட்டு வைக்கிறேன். 0L. இதுல மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொன்னீங்க? 9 இருக்கு. இந்த 9 பார்த்தா இதை பிரிக்கிறதுக்கு n is equal to 4 இதை 8 லெவலா பிரிக்க போறோம். எப்படி 8 லெவல்? இது ஃபர்ஸ்ட் ஒன்று 0L, இங்க அடுத்து 1L, 2L, 3L, 4L, 5L, 6L, 7L, 8L divided by
4 எனர்ஜி லெவல் இருந்தால் 8ஆக பிரிக்கிறோம். 2 எனர்ஜி லெவல் இருந்தால் 4ஆக பிரிக்க வேண்டும். 1 எனர்ஜி லெவல் இருந்தால் 1வது எனர்ஜி லெவல்னா 2ஆக. அது எத்தனை எனர்ஜி லெவலாக இருக்கோ அத்தனையாக பிரிச்சுக்கோங்க. டிவைடட் பை 8 8 8 8 8 8 8 8 8. இது 0L/8 0வை குறிக்கும். 8L/8 எல்லை குறிக்கும். இது என்னன்னு தெரியும்? இருக்கிறது நமக்கு என்னன்னு தெரியும்? நோடுன்னு தெரியும். 1 விட்டு 1 வரும். இது நோடுன்னு தெரியும். இது நோடுன்னு தெரியும். இது நோடுன்னு தெரியும். இது நோடு. மொத்தம் 5 நோடு வந்துருச்சாப்பா? அந்த 2 நோடு கூட என்ன இருக்கும்? மேக்சிமா அண்ட் மினிமமா இருக்கும். இந்த psi function psi of x into n is equal to root of 2/L sin n pi x. இது வேவ் ஃபங்க்ஷனாக இருந்தால் முதலில் வருவது மேக்சிமா தான் வரும். பாருங்க, எல்லாத்துலேயும் பாருங்க, மேக்சிமா, அடுத்தது மினிமா, மேக்சிமா அண்ட் மினிமா. அப்போ 4 மேக்சிமா மினிமா சேர்ந்து வந்துருச்சா? அதில் 2 மேக்சிமா 2 மினிமா. அப்போ மேக்சிமா எங்கே கிடைக்கும்னு கேட்டாங்கன்னா, எல் என்ன வேல்யூ அந்த வேல்யூயை போட்டு அந்த L/8. மினிமா எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு போட்டு அந்த எல் வேல்யூயை போட்டால் மினிமா எங்கெங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உடனே கண்டுபிடிச்சிடலாம். திஸ் இஸ் அப்ளிகபிள் வாட் எவர் மேபி த எனர்ஜி லெவல் கிவன். இப்போ 10வது எனர்ஜி லெவல் கண்டுபிடி அப்படிங்கிறாங்கன்னா, 10வது எனர்ஜி லெவல்னா அதை 20 பார்ட்டா, அதாவது 10 × 2 20 பார்ட்டா பிரிக்கணும். 0L/20, 1L/20, இப்படியே 20L/20. இதுவும் கடைசி இதுவும் எக்ஸ்ட்ரீம் நோட். 1 விட்டு 1 நோடு மேக்சிமா, நோடு மினிமா, நோடு மேக்சிமா அப்படியே போட்டு பண்ணீங்கன்னா எந்தெந்த இடத்துல நோடு கிடைக்கும், எந்தெந்த இடத்துல மினிமா கிடைக்கும் என்பது தெரிந்தது. இதை வச்சு ப்ராப்ளம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்கன்னா, இது கஷ்டமான ஒன்று, உடனே எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு இதில் ப்ராப்ளம் கேட்கறது இல்லை. ஆனால் ஃபியூச்சரில் நம்ம கஷ்டத்தை தான் கூட்டணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அவங்க கேட்டாங்கன்னா, இந்த 4th எனர்ஜி லெவலில் மேக்சிமா பொசிஷன்ஸ் ஆர் தேர், வாட் ஆர் த பொசிஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு psi of x, வித் ரெஸ்பெக்ட் டு த டிஸ்டன்ஸ் x. இந்த கிராஃப்ல எந்தெந்த இடத்துல கிடைக்கும்னு கேட்டாங்கன்னா, இந்த மெத்தடை யூ கேன் அடாப்ட். சார் மேக்சிமா ரைட்டு, இப்போ ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுத்துட்டீங்க. இதை ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துக்கிட்டு மேக்சிமா எந்த இடத்துல கிடைக்கிது, மினிமா எந்த இடத்துல கிடைக்கிது அப்படின்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? மேக்சிமா மினிமா கண்டுபிடிக்கிறது மேத்தமேட்டிக்கல் மெத்தட்ஸ் தான். நம்ம எல்லாமே இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னதுதான்? மேத்தமேட்டிக்கல் மெத்தட்ஸ் தான். மேத்தமேட்டிக்கல் மெத்தட்ஸில் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போகலாம். வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு ஃபைண்ட்? அடுத்தது எழுதிக்கோங்க. இதில் கேட்குறாங்களா இல்லையா தெரியலை, ஆனாலும் இதில் நாம மேத்தமேட்டிக்கலாக கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பாருங்க. மேக்சிமா அண்ட் மினிமா ஃபார் ஏ கிவன் ஃபங்க்ஷன். அங்கே ஃபங்க்ஷன் சொல்கிறோம், ஆனால் இங்கே நம்ம அதை என்னன்னு சொல்ல போகிறோம்? வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்? த கிவன் வேவ் ஃபங்க்ஷன் இஸ் differentiate with respect to what? இங்கே with respect to x, dx. differentiate with respect to x வச்சு differentiate பண்ணு. இது செகண்ட் ஆர்டர் 2 dimensionalனா differentiate with respect to x as well as with respect to y அப்படின்னு சொல்லுவோம். 3 dimensional அப்படின்னா differentiate with respect to x, y and z. நம்ம அதனால தான் இந்த கஷ்டமான இதை எடுக்காம சிம்பிளஸ்ட் கேஸ் 1 dimensional பாக்ஸ் எடுத்து அதில் கால்குலேஷன் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு செகண்ட் 2 dimensional 3 dimensional அப்படின்னு. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃபரென்ஷியேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், we will take one example and we will differentiate it. அப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், the psi of x wave function is given as 2x cube
minus 9x square plus 12x plus 6. This is the wave function given. இதை என்ன செய்யணுமா? First differentiate with respect to x. அதை differentiate பண்ண என்ன கிடைக்கும்? 6x square minus 18x plus 12 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னது? இந்த dy by dx போட்டிருக்கீங்களே, d அதாவது சைங்கிறது y இதுல உள்ளது, இங்க x. dy by dx is nothing but என்னதுப்பா? அதுக்கு பேர் என்னப்பா? dy by dx is nothing but மேத்ஸ்ல என்ன சொல்லுவாங்க? அதாவது இது y ஆக்சிஸ்ல இருக்கு, இது x ஆக்சிஸ்ல இருக்கு. dy divided by dx or delta y divided by delta x வந்து என்னதுப்பா? Slope. ஸ்லோப். dy by dx is nothing but slope. இப்போ நம்ம ஒரு கர்வ் போடுறோம். இந்த கர்வ்ல என்ன இருக்கு? மேக்சிமா இருக்கு, மினிமா இருக்கு, மேக்சிமா இருக்கு. இங்க ஸ்லோப் என்னப்பா? மேக்சிமாத்திலையும் மினிமாலையும் ஸ்லோப் என்னவா இருக்கும் சொல்லுங்க. வாட் இஸ் த ஸ்லோப் வேல்யூ? எனிபடி? இப்படி இருக்கு ஒரு லைன், ரைட் தானே? மேக்சிமால இப்படி இருக்கு. வாட் இஸ் த ஸ்லோப் அட் த மேக்சிமா ஆர் மினிமா? அதாவது லைன் இஸ் parallel to x axis. என்ன போடணும் இதுல? dy by dx கண்டுபிடணும். நம்ம dy வேல்யூ இதுல இருக்கா? தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுப்பா? dy வேல்யூ dy வேல்யூ எவ்வளவு? இந்த இருக்கு, இதுதான் dy வேல்யூ, இது dx வேல்யூ. இப்ப நமக்கு என்ன இருக்கு? dx இருக்கு, x ஆக்சிஸ்க்கு பேரலா. y ஆக்சிஸ்க்கு பேரலா dy இருக்கா? இல்ல. அதனால dy is equal to 0. அப்ப dy by dx is equal to 0. அதனால slope at the maxima and minima would be equal to 0. அதனால ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னது போடணும்? ரெண்டாவது ஸ்டெப் வந்து solve the differentiated equation. இதை என்ன செய்வாங்க? differentiated first order differentiation psi prime ன்னு வச்சுக்கோங்க. Solve the first order differentiation equal to 0. அதுல என்ன வரும்னா, it's a second order equation இல்லையா? Therefore two values may be obtained and the roots of this equation, roots of the equation, it will give you, x is will give you the position of the maxima and minima. Maxima and minima வை சொல்லும். இப்போ நாம இதை சால்வ் பண்ண போறோம். இதை சால்வ் பண்றது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மெத்தட் தெரியுமில்லப்பா? x is equal to minus சொல்லுவீங்களப்பா, மைனஸ் b ஸ்கொயரா இல்ல minus b plus or minus root of b square minus 4a c by 2a. அது தெரியுமில்ல? போன வாரம் தான் நான் போட்டு கொடுத்தோம். அந்த மெத்தடில் இதை சால்வ் பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணினா ஆறாவில் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் 3x + 2 அப்படின்னு போட்டுடலாமா? ஈக்குவல் டு 0. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் இன்னும் வரும். ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ், இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் எக்ஸ் மைனஸ் 1 × எக்ஸ் மைனஸ் 2ன்னு போயிருமில்ல? இதெல்லாம் தெரியுமில்ல? அப்போ உங்களுக்கு இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸ் மைனஸ் 1 0வா இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ் மைனஸ் 2 வந்து 0வா இருக்கணும். இது 0வா இருந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, இது 0வா இருந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அதனால எக்ஸ் வேல்யூ 1 and 2. இதுல 1 மேக்சிமம் 1 மினிமம். எது மேக்சிமம் எது மினிமம் அப்படிங்கிறது தெரியலையே. அதுக்கு அடுத்தது யூ ஷுட் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். திருப்பியும் ஒரு தடவை போகணும். Third step, find or find in சொல்றப்பல differentiate. Differentiate the psi prime x. இங்க முத இது psi of x differentiate பண்ண first order differentiation. இப்ப psi prime x differentiate பண்ணு.
you will get psi of x second order differential equation. Psi of x second order. And put the value of x there. Put the value of x in the equation. அப்ப என்னெல்லாம் கிடைக்கலாம் அப்படின்னா 3 possibilities are the psi of double prime x. அதுல அந்த x வேல்யூ போட்டுட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? It may be greater than 0 இருக்கலாம். அதுல போட்டீங்கன்னா அந்த வேல்யூ வந்து less than 0 இருக்கலாம். இல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா equal to 0 இருக்கலாம். greater than 0 அப்ப பாசிட்டிவ் வேல்யூவாக எப்ப வரும்? இங்க பாருங்க, எப்ப பாசிட்டிவ் வரும்? செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் போட்ட உடனே பாருங்க, இங்க வந்து முதல் கண்டுபிடிச்சோம். அது என்னன்னு வச்சுக்கிட்டோம், ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 0. அதை வச்சுக்கிட்டு போடும் பொழுது இந்த எக்ஸ் வேல்யூ கிடைச்சது. இந்த எக்ஸ் வேல்யூ இஸ் பாசிட்டிவா நெகட்டிவ், சாரி மேக்சிமமா மினிமமா தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்ஸ் அகைன் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை now we have to solve, differentiate once again. வந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இதை போட்டு நான் இந்த மேக்சிமத்துக்கு பிறகு வர்ற வேல்யூ என்ன செய்ய ஆரம்பிக்குதுப்பா? மேக்சிமத்துக்கு பிறகு வர்ற வேல்யூ என்ன ஆகுது? மேக்சிமத்துக்கு பிறகு வர்ற வேல்யூ என்ன ஆகுதுப்பா? குறையுதா கூடுதா? குறையுதுன்னா அப்ப செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் பண்ணும் பொழுது வேல்யூ என்னவாக மாறிவிடும்? நெகட்டிவாக மாறிவிடும். நெகட்டிவா மாறுதுன்னா இந்த இருக்கு லெஸ் தேன் 0 வந்தால் that x value corresponds to maxima. இப்ப மினிமம் பிறகு நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்? பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா? வேல்யூ என்ன செய்ய ஆரம்பிக்குது? மினிமத்துக்கு பிறகு கூட ஆரம்பிக்குது. அப்ப when the equation value is greater than 0, then that x2 corresponds to minima. That x is equal to 0 இருந்தால் there is neither that x value is neither a maxima nor a minima. And it is called point of inflection. அப்படி வந்தால் அந்த பாயிண்ட் பேரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இன்ஃப்ளெக்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்ப நாம என்ன செய்ய போறோம்? இந்த ஈக்குவேஷனை இது பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டோமா? இப்ப செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். This is the first order equation. The first order differentiated equation. Once again, we are going to differentiate the second order differentiation equal to என்ன வரும்பா? 12x minus 80. இப்போ நாம என்ன செய்யணும்? Substitute the value for x here in the second order differentiation to find out whether it is a maxima or minima. X is equal to 1 போடுங்க முதல். போட்டீங்கன்னா என்ன செய்யணும்? -6 வருது. -6 வேல்யூ வந்தால் இந்த மேக்சிமாவா மினிமாவா? அந்த பாயிண்ட் x is equal to 1 மேக்சிமாவா மினிமாவா? மேக்சிமம். இந்த இடத்துல மேக்சிமம் கிடைக்கிறது. இப்ப substitute x is equal to 2. What happened to the second order differential equation value? 2 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 12 into 2 minus 18 equal to plus 6. அப்ப 0.2 எதை குறிக்கின்றது? மினிமா. சரி, அதுல x is equal to 1ல இந்த மினிமத்துல what is the value? மேக்சிமத்துல what is the value? the y values or psi of x value என்னவாக இருக்கும்? அப்படின்னா இந்த x வேல்யூ இதுல தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் the minimum value. and x is equal to 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க. இது மேக்ஸிமம் வேல்யூ, இது மினிமம் வேல்யூ. ஓகே, அதாவது மேக்ஸிமம் பாயிண்ட் இந்த x is equal to 1ங்கிறது பாயிண்ட குறிச்சது. குறிச்சா
இந்த இருக்கு, இந்த ஒண்ணுங்கிற பாயிண்ட்ல இருக்கு. அப்ப ஒய் வேல்யூ எவ்வளவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுல ஒரிஜினல் ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் டைம். இப்படித்தான் என்ன செய்வாங்க, கண்டுபிடிச்சு போடுவார்கள். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப மேக்சிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும்னா அதை ஒரு தடவை சப்ஸ்டிட்யூட் பண்ணு, பிறகு என்ன செய்ய, ஒரு தடவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி முடிச்சா பிறகு டிஃபரன்ஷியேட் பண்ணு, அதுக்கப்புறம் செட் இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் ஜீரோவாக பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல tan வேல்யூ வந்து tan theta வேல்யூ ஆர் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 0, அதனால அப்படி பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, அடுத்தது இதை வச்சு நாங்க நேரடியா நமக்கு இங்க ப்ராப்ளம் கேட்க போறது கிடையாது. அடுத்தது நம்ம பார்க்க போறது 0 to L தான். நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த இதை பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். சிமெட்ரி லிமிட் இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுறது அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்துருக்கோமான்னா பார்க்கவே இல்லை. சிமெட்ரி லிமிட் இருந்தால் வாட் இஸ் அ சிமெட்ரி லிமிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? Symmetry limit. Suppose a particle is there, one-dimensional box. Here it is 0 minus L plus L. This is symmetrical limit. இந்த பக்கம் ஆர்ஜின்ல இருந்து இங்கிட்டு ஒரே டிஸ்டன்ஸ்ல போகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். 2 வேவ் ஃபங்க்ஷன் psi of x is equal to √2 of L by cos n by x by L. இன்னொன்று psi of x is equal to √2 by L into sin n by x. சாரி, இதுக்கு cos இந்த 2 அடி விட்டுரும், 1 by L, சாரி 1 by L sin. இது கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் 0 to L-க்குள்ள இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இங்கே 2 விதமான ஈக்குவேஷன். ஹியர் த n value is equal to 1, 3, 5 odd number. Here n is equal to even number 2, 4, 6, etc. இந்த மாதிரி இருக்கும் பொழுது what is the nature of the wave function, the behavior of the wave function in the symmetric limitல பார்த்தீங்கன்னா வழக்கம் போல the n is equal to 1 is equal to நம்ம unsymmetrical limit இந்த 0 to L கூட எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. அடுத்தது செகண்ட் இரண்டாவது எனர்ஜி லெவல்ல பார்க்கும்பொழுது how many half waves would be there? 2 half waves. இங்க வந்து 0 இங்க இருக்கு. அந்த முதல் ஹாஃப் அங்கே போட்டோமே n is equal to இதில் அன்சிமெட்ரிக் லிமிட்ல இப்படி இருக்கும். ஆனால் இங்கே அடுத்த ஹாஃப் லைஃப் இப்படி இருக்கும், மைனஸ்ல போகும்பொழுது நெகட்டிவ் வேல்யூல போகும். திஸ் இஸ் த வேவ் ஃபங்க்ஷன். அடுத்தது மூணாவது யாரை வச்சு நீங்க பிளாட் பண்ணணும்? இந்த காசை வச்சு பிளாட் பண்ணணும். அதை வரும்பொழுது how many half waves would be there? Once again 3 half waves is a 0 value. இந்த half waysல இங்கிட்ட ஒரு பாதி தூரம், இது ஒரு பாதி தூரம், 2 நடுவுல 1. ஆனா ஆரம்பிக்கும் பொழுது பாருங்க -L to +L போடும்பொழுது பிளாட் பண்ணும் பொழுது கீழே தான் மினிமம் ஃபர்ஸ்ட், தென் மேக்சிமம் மினிமம். அங்க இதுக்கு மட்டும் எக்ஸப்ஷனல் கேஸ் n is equal to 1. 2 நோடல் பாயிண்ட்டுக்கு ஊடால மேக்சிமா வந்துடுது. மீதி எல்லா எனர்ஜி லெவலுக்கும் மினிமா ஃபர்ஸ்ட், nodal point, maxima then. இதே மாதிரி n is equal to 4 நீங்க போட்டுடலாமா? how many half waves would be there? 4 half waves. அந்த 4 half waves எப்படி போடுவீங்க? இது 0, இது L minus L, இதுதான் எனர்ஜி லெவல்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னால 2, பின்னால 2. அப்ப முன்னால நெகட்டிவ்ல ஆரம்பிச்சு இங்க 1, பின்னால 2, இப்படி வரும். This is n is equal to 4. ஆனா நோடல் பாயிண்ட் எத்தனை தான்? வழக்கம் போல பாருங்க 5 தான் இருக்கும். 5 தான் இருக்கும். n is equal to 4க்கு 5, 2 எக்ஸ்ட்ரீம், 3 இன்டர்னல்.
இவ்வளவுதான் வித்தியாசம். என்ன? மைனஸ் எல்ல ஆரம்பிக்கும் பொழுது மினிமா தென் மேக்சிமா, மீதி எல்லாமே இது பண்ணலாம். சரி சார், இதுல வச்சு ப்ராப்ளம் இது வரைக்கும், அதை வச்சே ப்ராப்ளம் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. சிமெட்ரிக் லிமிட்டை வச்சு ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா என்ன சார் செய்யறது? அதுக்கும் we are going to use the shortcut. ஷார்ட்கட்டை தான் யூஸ் பண்ண போறோம். அந்த ஷார்ட்கட்டு என்ன அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். அங்க என்ன செஞ்சோம்? அன்சிமெட்ரிக்கல்ல 0 to L, சாரி 0 to L அப்படின்னா எத்தனாவது எனர்ஜி லெவலை கேட்குறாங்கன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா 4வது எனர்ஜி லெவலில் கேட்குறாங்க. 4 × 2 இதை 8ஆக பிரித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் அதே மெத்தேடு, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான மெத்தேடு. அது எப்படி சார் வித்தியாசமானது? ஒரு n = 5 அப்படிங்கிறதுக்கு நம்ம போடுவோம். அப்போ எனர்ஜி லெவலை எத்தனையா பிரிக்கணும்ப்பா? எனர்ஜி லெவலில் டிஸ்டன்ஸ் எத்தனையா பிரிக்கணும்? 10. அங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டார்டிங் வந்து 0L 0L 1L 2L 3L 4L அப்படின்னு போட்டோம். ஆனா இங்க அது வித்தியாசமானது. எப்படி வித்தியாசமானது அப்படிங்கிறத நீங்க இதுல வந்து மொத்தம் 10ஆ பிரிக்கணும். பார்த்தீங்களா? 10ஆ பிரிக்கும் போது இது 0ல இருந்து இங்கிட்டு 5, இங்கிட்டு 5, 10ஆ பிரிச்சிடுறீங்க. யாவும் வச்சுக்கலாமா? இது 0க்கு அடுத்தாப்புல 1L, இது 0L/5. அடுத்தது 1L/5, 2L/5, 3L/5, 4L/5 and 5L/5. இந்த என்னங்க 5. அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க பிரிக்கிறது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, 0ல இருந்து போனீங்கன்னா -1L/5, -2L/5, -3L/5, -4L/5, -5L/5. -5L/5 is nothing but -L. -L வந்து என்ன பிளேஸ் பா? நோடல் பாயிண்டா? என்ன பிளேஸ்? -L/5, -5/L என்னப்பா? நோடல். L -Lனா என்ன பாயிண்ட்? நோடல் பாயிண்டா? என்ன பாயிண்ட்? நோடல். இந்த கடைசி 5L/5 அதுவும் என்ன பாயிண்ட் தான்? நோடல் பாயிண்ட். இப்ப ஆல்டர்னேட்டிவா நோடல், மேக்ஸிமா, மினிமா போடணும். ஆனா இங்க சிமெட்ரிக் லிமிட்ல வர்றது நோடுக்கு அடுத்தாப்புல வர்றது என்னதுப்பா? மினிமம். அடுத்தது என்ன வரும்? -3L/5. அந்த இடத்துல என்ன வரும்? நோடு. அதுக்கு அடுத்தாப்புல என்ன வரும்? அடுத்தது என்ன வரும்? அடுத்தது மினிமா. அடுத்தது நோட். அடுத்தது நோட். அடுத்தது மினிமா. அடுத்தது நோட். நீங்க படம் போட்டு பார்த்தீங்கன்னா 5வது எனர்ஜி லெவல் போட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வரும். இதுல இருந்து மினிமத்தினுடைய பொசிஷன் எங்கெல்லாம் இருக்கு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு யாராவது ஒரு கணக்கை கொடுத்துட்டு 5வது எனர்ஜி லெவல் எங்க இருக்குன்னு கண்டுபிடி மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆன்சர். எத்தனை மினிமம் இருக்கு? 1 2 3 மினிமம் இருக்கு. இந்த 3 மினிமத்தையும் வெவ்வேறு ஆன்சர் கொடுத்துக்கிடலாம். ஆனா ஈஸியா கண்டுபிடிக்கிற மெத்தடு இதுதான். அந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமானது. சரி, டேக் டவுன் ஹோம்ஒர்க்கை நீங்க போட்டு பழகுங்க. இந்த இது வரைக்கும் கேட்கல, ரைட்டு. கேட்டாங்கன்னா அதுக்காக ஒரு ப்ராப்ளத்தை போட்டு பழகிக்கோங்களேன். இண்டிகேட் the position of the nodes, maxima and minima of the particle having the wave function psi is equal to √2/L sin 7πx/L. 7πx/L. Moving in a rigid one-dimensional box
with box length. With box length. இது என்னதுப்பா குறிக்குது? பாக்ஸ் லென்த் சிமெட்ரிக் லிமிட்டுக்குள்ள போகுதா, அன்சிமெட்ரிக் லிமிட்டுக்குள்ள போகுதாப்பா? அன்சிமெட்ரிக் 0 to L. இந்த இல்லைன்னா இந்த நார்மலைசிங் கான்ஸ்டன்ட்டை பார்த்து கூட நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இது அன்சிமெட்ரிக் லிமிட். அடுத்தது எத்தனாவது எனர்ஜி லெவல் அவங்க கொடுத்துருக்காங்க, எங்கேயும் கொடுக்கவே இல்லை, அப்படி எப்படி கண்டுபிடிப்ப? இந்த அதுக்கு தான் எண்ணுக்கு பதிலாக எண்ணுக்கு பதிலாக வேல்யூ கொடுத்துட்டாங்கல்ல. 7πx 7வது எனர்ஜி லெவல்ல கண்டுபிடி. அப்ப இங்க 0 to L 7வது எனர்ஜி லெவல்ல எத்தனை பாகமா பிரிக்கணும்? 14. முத ஆரம்பம் 0L/14, அடுத்தது 1L/14 அப்படின்னு 14L/14. இதுல அன்சிமெட்ரிக் லிமிட்னால முத நோடலுக்கு அடுத்தாப்புல வர்றது என்னதான் வரும்? மேக்ஸிமா மினிமா. அதை போட்டு இந்த ப்ராப்ளத்தை நீங்க வீட்டுல பார்ப்போம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது, இது வரைக்கும் பார்த்தது பிஹேவியர் ஆஃப் psi of x with respect to or plot with respect to x. இதை y ஆக்சிஸ்ல எடுத்து இதை x ஆக்சிஸ்ல எடுத்து இங்க வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது பிஹேவியர் ஆஃப் psi of x into psi star x. இது உங்களுக்கு தெரியும், psi of x psi star x அப்படின்னாலே என்ன அர்த்தம்? It is nothing but probability of finding the particle அப்படின்னு பார்த்துருக்கோமே, அதுதான். இப்ப இது எப்படி இதுக்கு பிளாட் போடுறது அப்படின்னு பார்ப்போம். இதுல எத்தனை ஹாஃப் வேவ்ஸ் வரும், இதுல இதை போட்டாலும் இது மதிப்பு மாறாது. இது psi of x is equal to this is x value 0 to L. இது 1, மூணாவதுக்கு 1, 2, 3, அஞ்சாவதுக்கு 5 இதுன்னு பார்த்தோம் இல்லையா? இது n is equal to 1, இது n is equal to 3. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? We are going to plot psi of x into psi star x or behavior of psi into psi star x அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாட்னு சொல்றதுக்கு பதிலாக with respect to x. இதை போடணும்னா இதுக்கு படம் எப்படி சார் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைக்கு என்ன வேல்யூ வரலாம்? இந்த இங்க இந்த இதை அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை பார்த்து சொன்னீங்க. சைக்கு என்ன வேல்யூ வரலாம்? 0 வரலாம், இல்லைன்னா பாசிட்டிவ் வேல்யூ வரலாம், இல்லைன்னா என்ன வேல்யூ வரலாம்? நெகட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் n is equal to 1 இந்த இதை எடுத்துக்கோங்க. இந்த இதை எடுத்துக்கிட்டு பாருங்களேன். இதில் 0 டைம்ல 0 இருக்கு, போக போக பாசிட்டிவ் வேல்யூ வருது, பலபடியும் 0. இதுல பாசிட்டிவும் 0 தான் இருக்கு. n is equal to 3ல பாருங்க 0 இருக்கு, பாசிட்டிவ் வேல்யூயா போகுது, பிறகு வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ வந்து 0 வந்து நெகட்டிவ் வேல்யூயா போகுது, பிறகு 0 வருது, இப்படியே போகுது. இதே இது psi into psi star வேல்யூல எப்படி இருக்கும்? psi வேல்யூ is equal to பாசிட்டிவாக இருந்தால் psi star வேல்யூவும் என்னவாகத்தான் இருக்கும். ஏன்னா அது what is psi star? Psi star is nothing but the complex conjugate. இந்த psi வேல்யூ இங்க நாம நார்மலைஸ் பண்ணி ரியலா கொண்டு வந்துட்டோம். psi ஸ்டாரும் என்னதுதான் இருக்கும்? ரியல். பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ், சைனை மாற்ற வேண்டியது இல்லை. இஃப் இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்தா தான் சைனை மாத்தி போடுவோம். அதனால பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ் பாசிட்டிவா கிடைக்கும். psi வேல்யூ 0வா இருந்தால் psi ஸ்டார் வேல்யூ 0வா தான் இருக்கும். 0 into 0 0. psi வேல்யூ நெகட்டிவாக இருந்து psi ஸ்டார் வேல்யூவும் நெகட்டிவாகத்தான் இருக்கும், இருந்தால் பாசிட்டிவாகத்தான் இருக்கும். Therefore psi into psi star வேல்யூ எப்படி இருக்கும்? இது n is equal to 1. இதே இந்த இங்க இருக்கிற n is equal to 3ல 1, 2, 3 இந்த இங்க நெகட்டிவ் வேல்யூ இருக்கே, அது என்னவா மாறிடும்? பாசிட்டிவ் வேல்யூவாக மாறிடும். 3 ஹாஃப் வேவ்ஸ் 3மே மேக்சிமமா தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? psi into psi ஸ்டாருக்கு போட்டீங்கன்னா this behavior is no negative value would be attained. 0 இருக்கலாம், இல்லைன்னா பாசிட்டிவ் வேல்யூவாகத்தான் இருக்கும். This is the behavior of the psi into psi star. ஓகே, இப்போ பிஹேவியர் ஆஃப் த psi வேவ் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ.
expectation values of physical parameters. அதாவது another application of the wave function. இந்த wave function வச்சுக்கிட்டு என்ன சார் கண்டுபிடிக்க முடியும்? இந்த இதுல physical parameter what is mean by expectation value அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். The average value of any physical parameter, value of any physical parameters. இங்க என்ன physical parameterலாம் நம்ம மெஷர் பண்ண போறோம் இந்த wave function வச்சு நான் சொல்றேன். Any physical parameter is called the expectation value. அதுக்கு பேர் தான் என்னது? The expectation value பேர். இதுக்கு வேற என்ன சார் பேரு? ஆவரேஜ் வேல்யூன்னு கேட்பாங்க. எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூன்னு என்ன கேட்டுருவாங்க? ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னா. இது எனி அதர் ஆவரேஜ் வேல்யூக்கு இன்னொரு பேர் வச்சு எழுப்பீங்களே நீங்களே, மீன் வேல்யூ. இப்போ மீன் வேல்யூன்னு சொன்னாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ தான். இன்னொரு பேரும் இருக்கு, என்சம்பிள் ஆவரேஜ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போனீங்கன்னா இது உங்களுக்கு என்சம்பிள் படிச்சிருப்பீங்க. அதனுடைய ஆவரேஜை கண்டுபிடினா என்சம்பிள் ஆவரேஜ் மீன்ஸ் பிசிக்கல் பேராமீட்டருடைய ஆவரேஜ். தேர்ஃபோர் இத்தனை பேர்ல எந்த பேர்லயாவது இதை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். expectation value or average value or mean value or ensemble value. How would you indicate that you are asking this value? நம்ம ஆவரேஜ்ங்கிறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்லாம் என்ன செஞ்சிருவோம்? மேல பார் போட்டுருவோம். எக்ஸ் பார், எக்ஸ் ஸ்கொயர் பார் ஆர் பிஎக்ஸ் பார், பிஎக்ஸ் ஸ்கொயர் பார், டி பார், இப்படி போட்டா ஆவரேஜ் வேல்யூ. அதே இதை இன் குவாண்டம் கெமிஸ்ட்ரி it is included in phrases. Phrases is called phrase. Parenthesis, phrases. இதுக்கு வந்து ஆங்குலர் பிராக்கெட்னு சொல்லுவாங்க. இப்படி போட்டா ஆங்குலர் பிராக்கெட், அதுக்கு பேரு phrases அப்படின்னு பேரு. இப்படி phrases-க்குள்ள போட்டாலும் you are indicating the average value of the parameter. This P is called the momentum, linear momentum. Px square, linear momentum square. T, kinetic energy. Kinetic energy எப்படி கண்டுபிடிப்பார்? X, what is X? The position of the particle, average position. எங்க இவ்வளவு தூரத்துல இருக்கு, 0 to L இருக்கிறதுல எவ்வளவு தூரம் அந்த பார்ட்டிகள் எவ்வளவு தூரத்துக்கு நகர்ந்து போய்கிட்டு இருக்கிறது கண்டுபிடிக்கிறது ஆவரேஜ் பொசிஷன். X square, the position squared average. Px linear. இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கலாம். ஒரு ரேடியஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பியர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு தான் வேரியஸ் எது கொடுப்பீங்கல்ல, என்ன கொடுப்பீங்க? வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் த, என்ன செய்யலாம்? இந்த பாதி ஸ்பியர் போட்டு அதுக்கு பேர் என்னப்பா சொல்லுவீங்க? பாதி ஸ்பியர் போட்டு வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ், the area of the circumference of this sphere அப்படின்னு சொல்லலாம். டோட்டல் ஸ்பியர்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு, அல்ல ஹெமிஸ்பியர்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு, இப்படின்னு ஏகப்பட்டது கேட்குறீங்க. ஆனா இருக்கிறது அந்த ஆறை வச்சே தான் இவ்வளவும் கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஒவ்வொரு இதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கு சார் அப்படின்னு சொல்றீங்க. அந்த ஃபார்முலா பேரு தான் என்னது? ஆப்பரேட்டர். அந்த ஃபார்முலான்னு சொல்றோமே, 4/3 πr³ சார். நான் ஆர் கொடுத்துட்டா உடனே நான் என்ன செய்வேன்? இதை போட்டுருவேன் சார். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர்னா 4 πr² சார் அப்படிங்கிற. ஹெமிஸ்பியருக்கு எவ்வளவு அப்படின்னு சொன்னா அதுல பாதி 2 மேல ஒரு πr², 3 πr² அப்படின்னு போடுவேன். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுக்குள்ள என்ன அர்த்தம்? πr³ அப்படின்னா இப்படி போட்டா என்ன அர்த்தம்? கொடுத்துருக்கிற ரேடியஸை என்ன செய்ய? கியூப் பண்ணு, ஒரு பையால பெருக்கு, ஒரு 4ஆல பெருக்கு, ஒரு கடைசியில 3ஆல வகு.
இப்படின்னு மேத்தமெட்டிக்கல் ஆர்டர் பண்றாங்க. தீஸ் வி கால் இட் அஸ் த ஆப்பரேட்டர். குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல அதுக்கு பேர் எனக்கு ஃபார்முலான்னு சொல்லலாம். வி கால் இட் அஸ் த ஆப்பரேட்டர்ஸ். அப்போ ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கு ஈக்குவேஷன் உண்டா சார்? டெஃபினெட்லி தேர் இஸ் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன்ல நம்ம அடுத்த சாப்டர் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு தொடங்குவோம், அதுல பார்ப்போம். அப்ப இந்த இதை வச்சு எப்படி சார், இந்த ஃபார்முலா என்ன சார், எப்படி கண்டுபிடிக்கிறது, அதான் இப்ப நாம பார்ப்போம். ஓகே, இப்ப பொசிஷன் ஆப்பரேட்டருக்கு என்ன அப்படின்னா, பொசிஷன் ஆப்பரேட்டருக்கு இந்த எக்ஸ் இட் செல்ஃப் த ஃபார்முலா. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறத பாருங்க. வாட் இஸ் த ஃபார்முலா? ஆவரேஜ் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகிள் இஸ் given by, அதுக்கு என்ன செய்யணுமா, இன்டகிரேட். எங்க இருந்து என்ன லிமிட் கொடுத்துருக்காங்க, மினிமம் அண்ட் மேக்சிமம் 0 to L அப்படின்போது, இல்லைன்னா -L to +L, இல்லைன்னா அவங்க கொடுத்துருக்கிறது நான் 0ல இருந்து ½ L டிஸ்டன்ஸ் தான் வச்சிருக்கேன், 0 to ½ L எப்படினாலும் போட்டுக்கோ. 0 to L into psi star, the complex conjugate of the wave function, into the operator. இதுக்கு பேர் என்ன, எக்ஸ் கேப். ஆப்பரேட்டரை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இதை கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் கேப் அப்படின்னு போடணும். பிஎக்ஸ் கேப் அப்படின்னு போட்டா இட் இண்டிகேட்ஸ் த மொமெண்டம் ஆப்பரேட்டர். டி கேப் அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் த ஃபார்முலா ஃபார் த ஆப்பரேட்டர்னா அந்த வேவ் ஃபங்க்ஷன். ஆரை தவிர மீதி எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டு வச்சிருப்பாங்க. இட் இஸ் கால்டு த ஆப்பரேட்டர். அப்ப இங்க என்ன கண்டுபிடிக்க போறது, அதனுடைய ஆப்பரேட்டர் இன்டு சை ஆஃப் எக்ஸ், நமக்குள்ள இது இன்டு டிஎக்ஸ். இது ரியல் வேல்யூவாக இருந்தால் சை ஸ்டாரும் அதே வேல்யூ தான். இந்த சை ஆஃப் எக்ஸ் வந்து உனக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் கொடுத்தாங்கன்னா, சாரி, காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் சை ஸ்டார் எப்படி போறது தெரியும். திஸ் இஸ் த ஈக்குவேஷன். if இந்த ஈக்குவேஷன் நீ யூஸ் பண்ணணும் எப்போ, if psi is normalized wave function, psi is normalized wave function ஆக இருந்தால் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணு. சார் இஸ் அன்நார்மலைஸ்ட் ஆக இருந்தால் நான் என்ன செய்யறது? வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அதே இதை இன்டகிரேஷன் ஆஃப் தி சை ஸ்டார் இன்டு எக்ஸ் இதை போட்டுக்கோ. The position operator into psi of x into dx divided by psi of 0 to L. இது போட்டீங்கன்னா psi star into psi of x. இதை இன்டகிரேட் பண்ண கிடைக்கிறது அந்த நார்மலைஸினுடைய வேல்யூ கிடைக்கும். அது வந்து இதை வகுத்து விட்டுருச்சுன்னா now the equation becomes the normalized ஆக மாறிவிடும். This equation should be used if psi is not normalized. ரெண்டு விதமா இருக்கு பார்த்துக்கோங்க. உனக்கு நார்மலைஸ்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மேல இருக்கிற ஈக்குவேஷன், அன்நார்மலைஸ்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கீழே இன்னொரு இது என்ன செய்யணும், நீங்க ஒரு இன்டகிரேஷனை போட்டுட்டு அதுக்கு பிறகு போக வேண்டும். இங்க பொசிஷன் கொடுத்தனால இப்ப போட்டாச்சு. இப்ப பி ஆஃப் எக்ஸ் ஆவரேஜ் மொமெண்டம் வேல்யூ கேட்டாங்கன்னா அதே ஈக்குவேஷன் எக்ஸ் கேப்க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும், நீங்க பிஎக்ஸ் கேப், அதற்குரிய ஆப்பரேட்டர் என்னவோ அதை யூஸ் பண்ண. மீதி மெத்தட் எல்லாம் ரிமைனிங் த சேம். இதில் தான் உங்களுக்கு இன்டகிரேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் லிமிட்டுக்குள்ள வந்தா எப்படி நாம கண்டுபிடிப்போம். இதை வச்சு எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் இது வரைக்கும் அதிகமாக கேட்டதில்லை தான். ஏன்னா இதில் இன்டகிரேஷன் கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக வரும். ஆனால் அதையும் நம்ம இந்த ஸ்டாண்டர்டு இன்டகிரல்ஸு அப்படி இப்படின்னு போட்டு வச்சுருக்கோமே, அதை வச்சு இம்மிடியட்டாக போட்டு விடலாம். அதனால் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத நினைக்காம, கேட்டாங்கன்னா நம்ம போடுறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். First, take down the formula problem. Find the expectation value of the position
அப்படின்னு என்ன பார்த்தோம், எக்ஸ் பார் அப்படின்னு. For a particle in a one-dimensional box of length L, given psi is equal to root of 2 by L sin n pi x by L, n pi x by L. இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ரூட் 2 by L அப்படின்னு முன்னால கொடுத்ததுல இருந்தே சரி இது வந்து நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன். அதனால இப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பார் பொசிஷன் ஆப்பரேட்டர். இந்த பொசிஷன் ஆப்பரேட்டருக்கு வாட் இஸ் த ஃபார்முலா, வேற ஒண்ணும் இல்லை, எக்ஸை வச்சே பெருக்கிறது தான் பொசிஷன் ஆப்பரேட்டர். ஸ்கொயருக்கு என்ன சார், வாட் இஸ் த ஃபார்முலா, அதுவும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். பொசிஷன் ஆப்பரேட்டர் வந்து சிம்பிள். இப்போ மிட்டதுக்கு தான் ஃபார்முலா தான் அப்பப்போ ஞாபகம் வைக்க வேண்டியிருக்கும். அப்போ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு பிட்வீன் 0 to L, ஒன் டைமென்ஷனல் பாக்ஸில் 0 to L ரூட்டா இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். இது ரியலாக இருக்கிறனால அதே தான் எழுதுவோம், இன்டு the position operator x கேப்புக்கு பல என்ன பண்ணணும், எக்ஸ் இன்டு பலபடியும் சை ரூட் ஆஃப் எல் இன்டு சைன் என் பை எக்ஸ் பை எல் இன்டு டிஎக்ஸ். இதை இன்டகிரேட் பண்ணி முடிக்கணுமா, இன்டகிரேட் பண்ண ஒரு அரை பக்கம் முக்கால் பக்கம் வரும். இதை போய் நம்ம இன்டகிரேட் பண்றதுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லி வச்சிருக்கோம், இல்லைன்னா இப்ப நான் சொல்றத எழுதிக்கோங்க. இதுல இந்த கான்ஸ்டன்ட் பெருக்கி வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா 2 by L இன்டகிரேஷன் 0 to L எக்ஸ், இங்க சைன் ஸ்கொயர் n by x by L dx. இதுதான் இந்த ஈக்குவேஷனை சுருக்கி எழுதியிருக்கேன். இந்த எக்ஸ் சைன் ஸ்கொயர், இதுல ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள், udv dx. இந்த பெர்னோலிஸ் ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை போட்டு இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும். அதெல்லாம் நம்ம பண்றதுக்கு முன்னால ஒரு ஸ்டாண்டர்டு மெத்தடை தூக்கி வச்சுக்கிட்டோம்னா போதும். அதை வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா இப்படிதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சு விடலாம். எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறத பாருங்க. இதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டியது, இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஏற்கனவே எழுதிப்போம். இல்லைன்னா இன்னொரு பக்கம் ஒதுக்கிக்கோங்க. The integral is related to quantum chemistry, expectation values அப்படின்னு போட்டுக்கோங்க. விட்டதுக்கெல்லாம் நம்ம வேல்யூ போட்டு வச்சிருக்கோம். சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ், இதுக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னா half into x minus sin 2x by 2. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. காஸ் ஸ்கொயர் எக்ஸ், ஏன்னா நாளைக்கு இதை வச்சு இப்படி கேட்டாங்கன்னா நீங்க ஈஸியா இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருந்தால் என்ன செய்யணும், அதே தான் மேல உள்ளதான் இந்த மைனஸ் இந்த இடத்துல பிளஸ் போட்டு sin 2x by 2. பாருங்க, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்துட்டீங்களா? இதை இப்ப நம்ம சைன் ஸ்கொயர் n பை எக்ஸ் எல் டிஎக்ஸ் ஆக இருந்தால் எக்ஸ் இருந்த இடத்துல என்ன செய்ய வேண்டியது, எப்படி போடணும் அப்படிங்கிறத தான் இப்போ எழுத போறேன். 1/2 தான், அதே 1/2 இன்ட்டு அந்த எக்ஸ், அதே எக்ஸ் தான், இன் மைனஸ் இந்த சைன் இருக்கே, சைன் 2x by 2ன்னு போட்டிருக்கே, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், இங்க என்ன பண்ணணும், 2n by x by l அந்த வேல்யூ எழுதிக்கிடணும். அடுத்தது இங்க sin 2πx டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாங்க, 1/2ன்னு வந்திருக்கும், அதனாலதான் இங்க வருது. இப்ப இங்க வந்து நம்ம எக்ஸை எடுத்துட வேண்டியது 2 எடுத்துட்டோம்னா
அந்த 2n pi l அதை வந்து இன்டகிரேட் பண்ணி போடணும். இன்டகிரேட் பண்ணும் பொழுது என்னவாக மாறும்? l by 2n pi. பாருங்க அந்த சிம்பிள் ஃபார்முலாவை எப்படி பண்றோம். இங்க இருக்கிறத தலைகீழாக மாற்றி விடுங்கள். போட்டீங்கன்னா இந்த இது வரும். இப்ப இந்த இதை மறந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற வேல்யூ தலைகீழா போட்டுதான் 1/2 வருது. இப்ப இங்க இருக்கிறத தலைகீழா மாத்தி போட்டீங்கன்னா l by 2n pi. இதே இது இப்ப cos ஸ்கொயர் n by x by l dx அப்படின்னு வந்ததுன்னா half into என்ன ஃபார்முலா தான், இதே ஃபார்முலா தான். என்ன வித்தியாசம்? இந்த மைனஸ்ன்னு போட்டிருக்கிறத பிளஸ்ன்னு மாற்றி விடுங்கள். l by 2n pi into sin 2n pi x by l. இப்ப நமக்கு இங்க கொடுத்துருக்கிறத பாருங்க, x into sin ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x into sin ஸ்கொயர். அப்ப நாம இன்னும் போக வேண்டியிருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் இங்கிட்ட இருந்து தருவோம். இன்டகிரேஷன் ஆஃப் x இன்ட்டு இதுதான் அடிக்கடி வரப்போகுது. அதனாலதான் உங்களுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சிம்பிளா இருந்ததுலேருந்து நானே எடுத்துட்டு வந்துட்டேன். dx இல்லைன்னா இதை வச்சு எழுதுறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு integration of x sin square x into dx is equal to, இது எப்படி என்ன வழக்கம் போல முன்னால half into இங்க என்ன போடுறோம் அப்படின்னா x square by 2 minus x by 2 sin 2x minus 1/4 cos 2x. இதுதான் இன்டகிரேட்டட் ஃபார்முலா. இதை எப்படி சார் ஞாபகம் வைக்கிறது? இந்த எக்ஸ் ஸ்கொயர், இங்க எக்ஸ் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பை 2, இதெல்லாம் நான் டெரைவ் பண்ணிக்கிட்டேன்னா இட் வில் டேக் டைம். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 பிறகு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். எக்ஸ் பை 2 சைன் 2x. இது 1/, இந்த பலவடி இந்த 2 கீழே வரும். 1/4 இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1ன்னு வரும். இந்த பெர்னோலிஸ் ஃபார்முலா அந்த எக்ஸ் எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டே போவோம். இந்த கூட இருக்கிற சைன் காஸ் இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணிக்கிட்டே போவோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மெத்தடில் தான் இந்த இதை போட்டிருக்கேன். இதே இதை எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வந்தால் டிஎக்ஸ்ன்னு வந்தால் என்ன செய்வீங்க? இந்த மைனஸ் மைனஸ்ன்னு இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன செஞ்சிட வேண்டியது? பிளஸ்ன்னு போட்டுக்கோங்க. சரி சார், இப்போ எக்ஸ்ன்னு வர்ற இடத்துல என்ன வந்து நிற்குது? n pi x by l அப்படின்னு வருது. இதுக்கு எப்படி சார் எழுதுறது? x sin ஸ்கொயர் dx. அதே தான் 1/2 அடுத்தது பிராக்கெட் ஓப்பன் பண்ணி x ஸ்கொயர் பை 2. அதே தான் இந்த 2xன்னு இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டியது? இது தூக்கி அப்படியே எழுதுங்க. sin 2n pi x by l into இதில் உள்ள n pi l. இதை இல்லைன்னா அங்கே மாதிரி பண்ணோம்னா இந்த 2 போடுறதுக்கு முன்னால இந்த 2 நம்ம ஏற்கனவே கொண்டு வந்துட்டோம். இல்லைன்னா இங்கே உள்ள இதை இன்டகிரேட் பண்ணும் பொழுது l by 2n piன்னு தலைகீழாக மாறும். நம்ம போனதில் இன்டகிரேட் பண்ணி போட்டிருப்போம், அதை போய் பாருங்க. இந்த வேல்யூ மைனஸ் 1/4 அப்படின்னு போட்டு cos 2n pi x by l. இதில் இந்த ரெண்டை ஏற்கனவே இங்கே கொண்டு வந்துட்டோம். அதனால எதை மட்டும் நீங்க போட்டா போதும், l by n pi cos x. இந்த ஈக்குவேஷனை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை போட்டலாம். இவ்வளோ கஷ்டம் இருக்கிறதுனால தான் பொதுவாக இந்த இதை நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, பொதுவாக கேட்க மாட்டாங்க.
இருந்தாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து வர்ற ரிசல்ட்டையாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்ப நாம அப்ளை பண்ணி பார்ப்போம். இதுக்கு தான் இந்த இன்டகிரேட் பண்ணா இது கிடைக்குது. அப்ளை த லிமிட் எல் 0 to எல். அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணுங்கப்பா. அப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும்? 1/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு எல் ஸ்கொயர் பை 2, ஓகே, இன்ட்டு எக்ஸ் பை எக்ஸுக்கு என்ன போடணும்? மைனஸ் எல் பை 2 இன்ட்டு L2, sorry, n pi sin 2n pi x க்கு L by L. அடுத்தது மைனஸ் 1/4 n pi cos 2n pi x க்கு L போட்டுனா அதுவும் கேன்சல் ஆயிடுது. This is the upper limit போட்டாச்சு. மைனஸ் லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணா 0/2, இங்க x இருக்கு, அதுவும் 0/2, இங்க x போட்டினா L by minus L by 4n pi cos 0. We have applied the limit. இப்ப இந்த 2n pi L இதுவும் பார்த்தீங்கன்னா 2 sin of 2n pi எவ்வளவுன்னு சொல்லியிருக்கோம்ப்பா, is equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப this is L square by 2 மைனஸ் இது 0வாக மாறிவிடும். 2n pi is equal to 0, therefore it is மொத்தத்தில் 0வாக மாறிவிடும். மைனஸ் cos 2n pi, it is equal to cos 2n pi is equal to 1. அதனால போட்டிங்கன்னா கடைசியில் என்ன கிடைக்கும்? 1/4n pi. அடுத்து இது 0 ஆகிவிடும். மைனஸ் 0 0 cos 0 1, therefore மைனஸ் L வராது. Lக்கு தான் என்ன வேல்யூ? Lக்கு என்ன வேல்யூப்பா? 0 தானா? ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கோம். அப்பர் லிமிட் Lக்கு போடும் பொழுது இங்கே L, சாரி, ஹியர் L, இங்கே L இருக்கும். எங்கேயோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோமாப்பா? எங்க தப்பு பண்ணிருக்கோம்? யாராவது கண்டுபிடிக்க முடியுதாப்பா? சார் இன்டகிரலுக்கு வெளியே 2/L இருக்கு சார் ஆல்ரெடி. இன்டகிரலுக்கு அந்த ஒரு 2/L இருக்கிறோம். எஸ் சார். யா அதை மறந்துட்டு நாமாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஹாஃப்னு போட்டுக்கிட்டே இருக்கோமோ? சரிப்பா, நான் இப்போதைக்கு இந்த இதை நிப்பாட்டிட்டு வர வேல்யூ மட்டும் சொல்லிடுறேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு L/2. மொத்தத்துக்கு இந்த இன்டகிரல் 2/L இது எல்லாத்தையும் பெருக்கி பார்த்தோம்னா கடைசியில் என்ன வருது? L/2. therefore the position, ஆவரேஜ் பொசிஷன் கேட்டாங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க? 0 to L அப்படின்னு இருக்கு. அதில் 0 to Lன்னா L/2 ஆன்சர். இதே இது மைனஸ் L/L அப்படின்னு இருந்தால் இந்த பொசிஷன் ஆவரேஜ் would be equal to 0 அப்படின்னு. சிமெட்ரிக் லிமிட் இருந்தால் 0, அன்சிமெட்ரிக் இருந்தால் எவ்வளவு லென்த் கொடுத்துருக்காங்களோ அதில் பாதி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா எனக்கு ஏதோ தப்பா போயிட்டேன், அது மட்டும் தெரியுது. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயருக்கு இதே மாதிரி போட்டு தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயருக்கு அதுக்கும் நான் ஆன்சர் கொடுத்துறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் பொசிஷன் ஃபார் திஸ் ஒன் இஸ் கிவன் பை L square by 3 minus L square by 2n square pi square. This is the answer for x square. இதெல்லாம் எதுக்கு சார் ஞாபகம் வச்சுக்கிட்டு?
இந்த ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா தான் இதை வச்சு இப்படிலாம் இன்னும் ஒரு சில ப்ராப்ளம் எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது அன்சர்டனிட்டி பிரின்சிபல் இதுல இருந்து தான் வரப்போகுது. அதை அந்த நேரம் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது அப்ப அன்சிமெட்ரிக்கல் லிமிட்டுக்கு எவ்வளவுப்பா நம்ம சொன்னோம்? அன்சிமெட்ரிக்கல் லிமிட்டுக்கு எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு L/2 என்ன கொடுத்துருக்காங்களோ L/2. சிமெட்ரிக்கல் லிமிட்டுக்கு இந்த இதை போட்டுக்கோங்க. இல்லைன்னா நாம அன்சிமெட்ரிக்கலுக்கே பார்த்துக்கிட்டு வருவோம், சிமெட்ரிக்கலுக்கு பெற பார்ப்போம். அதே மாதிரி Px ஆவரேஜ் இந்த மொமெண்டம் ஆப்பரேட்டருக்கு ஈக்குவேஷன் ஈக்குவல் டு -IH cross by 2pi into d/dx. இதை நான் உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணாம இதை போட்டா எப்படி இருக்கும் ஈக்குவேஷன், அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். sin √2/L sin n/x by L into the position operator, momentum operator, அதை தூக்கி போடுங்க, -IH cross by 2pi into இது ஒரு கான்ஸ்டன்ட் by into d/dx into √2/L sin n/x by L into dx. இதை இன்டகிரேட் பண்ணணுமா? வழக்கம் போல இந்த இது இன்டகிரேஷன் ஆஃப் திஸ், அதை நம்ம எடுத்தா 0 வரும்ட்டு வெளியே தூக்கி போட்டுட்டு 2/L இன்டகிரேஷன் இது பண்ணிட்டு அடுத்து இந்த -IH cross அதுவும் கான்ஸ்டன்ட் தானே, அதையும் வெளியே கொண்டு வந்துடலாம். H crossனா உங்களுக்கு தெரியும், டிராக்ஸ் கான்ஸ்டன்ட். H/2pi is called the Dirac constant. அதை வெளியே கொண்டு வந்துட்டு -IH cross by 2pi. அதுக்கு பிறகு இன்டகிரேஷன் ஆஃப் திஸ் sin n/x by L d/dx into sin n/x by L dx. இதை என்ன செய்யணும்? நீங்க இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா? பண்ணி வர்ற வேல்யூ எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்? இன்டகிரேட் பண்ணணும். இந்த இன்டகிரேஷன் இதெல்லாம் போட்டு முடிச்சீங்கன்னா இதுல என்ன வரும் அப்படிங்கிறத சொல்றேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்ப்பா? sin n/x by L. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? n இதை பண்ண cos n/x by L கிடைக்கும். பிறகு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? n/L கிடைக்கும் into dx. டிஃபரன்ஷியேஷனே முடியும். இந்த n/L பலபடியும் வெளியே எடுத்து போட்டுக்கிடுவாங்க. இந்த கான்ஸ்டன்ட்டையும் எடுத்துக்கிட்டு இந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்க போய் பாருங்க, அவங்க ஸ்டாண்டர்ட் இன்டகரல்னு ஒன்று கொடுத்துருப்போம். அதுல போய் பாருங்க, இந்த மாதிரி ஒரு இது வந்ததுன்னா the value is equal to 0 அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்போம். போய் பாருங்க. அப்ப some constant into this integral 0, அதனால என்ன மாறிடும்? this momentum operator value is equal, momentum average value is equal to 0 for unsymmetrical limit. மறந்துடாதீங்க, 0 to L இருந்தா இந்த மாதிரி வந்துடுது. அதே மாதிரி the square of this momentum square is given by the formula n square h square by 4L square. இதெல்லாமே ஃபைனல் ரிசல்ட். இதை இங்க நம்ம டெரைவ் பண்ண வேண்டாம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நாம என்ன பண்ண போறோம்னா இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபலுக்கு யூஸ்ஃபுல்லாகி அதுல ப்ராப்ளம் கேட்குறாங்க. அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறோம்? சார் அதுக்கு ப்ராப்ளம் போடணும்னா அப்ப இந்த வேல்யூலாம் கொடுக்கணுமே. கொடுத்துட்றாங்க, அநேகமாக அந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி வச்சு போடுறோம்? அப்படி கொடுக்கலைன்னா நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க,
The momentum operator for the unsymmetrical limit is always equal, average value is equal to 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் uncertainty principle இதுக்கு என்ன கொண்டு வரும்? We have calculated some expectation value. Whether this calculated value is deviated from the actual value. What is the deviation? அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. That in statistics we call it as the standard deviation அப்படின்னு இருக்கும். Standard deviation, it is given by the sigma அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொன்று ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை கண்டுபிடிக்கிறது வேரியன்ஸ் அப்படிம்பாங்க. இந்த வேரியன்ஸை என்ன பண்ணுவாங்க? சிக்மா ஸ்கொயர். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை சில நேரம் எஸ்ன்னு சொல்லுவாங்க. சிக்மாங்கிறது ஃபார் த பாப்புலேஷன், இது அந்த எஸ்ங்கிறது ஸ்மால் வேல்யூ. பாப்புலேஷன் டேட்டா அப்படின்னா நிறைய டேட்டா எடுக்கும்போது சிக்மான்னு சொல்லுவாங்க. சாம்பிள் டேட்டா ஒரு 5-6 இது மட்டும் எடுத்தா ஸ்மால் எஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கிறது. வேரியன்ஸை இப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா விஏஆர் வேரியன்ஸ், விஏஆர் வேரியன்ஸ் போடுவாங்க. இப்படியும் கால்குலேட் பண்ணுவாங்க. வேரியன்ஸுக்கு இன்னொரு இது. இந்த இதை வச்சு கண்டுபிடிச்சலாம் எவ்வளவு டீவியேட் ஆகுது. அதான் இதுக்கு பேருக்கு டெஃபினேஷனே என்ன கொடுக்கணும்? The uncertainty may be defined as the root of mean square deviation. Root of mean square deviation from the square of average value. The root of mean square deviation போடாங்க, mean square values போடுங்க, sorry. Root of mean square value from the square of average values. Average value எப்படி போடுவோம்? X bar போடுவோம். அப்ப square of average value என்ன அர்த்தம்? X bar square. இது என்னது? மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? மீன் இப்படி போடுவோம். ஸ்கொயர் வேல்யூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஸ்கொயர். அப்ப திஸ் இஸ் த அன்சர்டனிட்டி இன் த எக்ஸ்பொசிஷன். எக்ஸ்பொசிஷன்ல அன்சர்டனிட்டி எப்படி கண்டுபிடிப்பார்? டீவியேஷனை எப்படி கண்டுபிடிப்பாங்க? இந்த வேல்யூ தெரியணும், இந்த வேல்யூ தெரியணும். எப்படி கண்டுபிடிக்கணுமா? ரூட்டா. அப்ப uncertainty is represented as sigma x or standard deviation s is equal to or delta x is equal to இதற்கும் x square minus barக்கும் எதற்கும் உள்ள டிஃபரன்ஸ் x bar whole squareக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எடுத்துட்டு அதுக்கு என்ன எடுத்துடணுமா? ஸ்கொயர் ரூட்டா. இப்ப பாருங்க, ரூட் ஆஃப் மீன் ஸ்கொயர் வேல்யூ. மீன் ஸ்கொயர் வேல்யூனா பிராக்கெட்ல இதை எழுதிக்கோங்க. ஃப்ரம் ரூட் ஆஃப் தான் போட்டிருக்கணும். டிஃபைன்ட் as a root of mean square இல்ல இப்படி எழுதிக்கோங்க. டிஃபைன்ட் as the root of deviation of அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த டீவியேஷன்ங்கிற வார்த்தையை காணும், அங்க கொண்டு போய் போட்டேன். root of deviation of mean square value from square of the average value. இரண்டுக்கும் இடையே உள்ளதுதான் uncertainty delta x. இப்ப இதுல உங்களுக்கு x square bar value x bar value கொடுத்துட்டு what is the uncertainty in the position அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது என்ன கண்டுபிடிச்சிருங்க? uncertainty in the momentum delta px. அதுக்கும் இதே ஃபார்முலா தான். வாட் எவர் மேபி த பிசிக்கல் பேராமீட்டர், அன்சர்டனிட்டி எவ்வளவு அந்த பிசிக்கல் பேராமீட்டர் கண்டுபிடி அப்படின்னாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? இதுல அன்சர்டனிட்டி கண்டுபிடிக்கணுமா? ஃபார்முலா இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் த மொமெண்டம் மைனஸ் த ஆவரேஜ் மொமெண்டம் ஸ்கொயர்.
கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணுமா, போடு, இதே மெத்தட் தான். வேற என்னென்ன இது வேணுமோ அத்தனைக்கும் இதுதான் மெத்தடாலஜி. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 1-2 ப்ராப்ளத்தை போட்டுக்கிட்டு இந்த uncertainty principle தான் நம்ம முடிச்சுக்கிடுவோம். Take down the problem. Find the uncertainty in the measurement of the momentum for the particle moving in a one-dimensional box between 0 to L. Option A, plus or minus NH by 2L. B, plus or minus NH by L. C, plus or minus 2L by NH. D, plus or minus L by NH. Which is the correct answer? அப்படின்னு கேட்குறாங்க. இதில் உங்களுக்கு என்ன வேல்யூலாம் தெரியணும்? The momentum square average value தெரியணும், the momentum average value தெரியணும். இது கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம போனதில் ஞாபகம் வச்சிருக்கோம்ல, the momentum average value is equal to 0. The momentum square average value is equal to n square h square by 4l square for the particle moving between 0 to L. மறந்துடாதீங்க, 0 to L. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இங்கே நீங்கள் வேணும்னா அந்த வேல்யூ எழுதிக்கோங்க. டெல்டா பிஎக்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஈக்குவேஷன்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் deviation of the mean of the square of the momentum minus the average of the momentum whole square. இதை போட வேண்டும். இதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? px ஸ்கொயர், இதுக்கு n ஸ்கொயர் h ஸ்கொயர் by 4l ஸ்கொயர் மைனஸ் இதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 0 ஸ்கொயர். அப்போ ரிசல்ட் இஸ் n ஸ்கொயர் h ஸ்கொயர் by 4l ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்ப்பா? nh by 2l. ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கனால பிளஸ் ஆர் மைனஸ். அப்போ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? அண்ட் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது இன்னொரு இது இருக்குங்க. ஃபார் த வேவ் ஃபங்க்ஷன், ஃபார் த வேவ் ஃபங்க்ஷன் of a quantum mechanical particle, for the wave function, இல்ல இந்த for the wave function வேண்டாம், for எடுத்துருங்க. The wave function of a quantum mechanical particle is given by psi of x is equal to 3√3/2x. If the limit is -1 to +1 and 0, otherwise னா என்ன அர்த்தம்ப்பா? x வேல்யூ -1க்கு கீழே இருந்தால், இல்லைன்னா x வேல்யூ +1க்கு மேலே இருந்தால், psi வேல்யூ is equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல பார்ட்டிகளே கிடையாது அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, ஃபைண்ட் த uncertainty, find the uncertainty in the measured position value delta x ஐ கண்டுபிடி. அப்ப இதுல என்ன கண்டுபிடிக்கணும்? நீங்க x கண்டுபிடிக்கணும், x பாரை கண்டுபிடிக்கணும், x ஸ்கொயர் பாரை கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகுதான் டெல்டா எக்ஸை கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிப்போம். இது முதல்ல என்ன கண்டுபிடிப்போம்? x பார் கண்டுபிடிப்போம். அதுக்கு என்ன ஃபார்முலா? இன்டகிரேஷன் பிட்வீன் இது என்னதுக்கு? -1 to +1, -1 to +1 into √3/2 into x. This is the psi value. அடுத்தது
the operator x இது வந்து x cap into பலவடியும் psi இது psi star இது psi value root 3 by 2 x dx is equal to integration between this இதையும் பெருக்கினீங்கன்னா 3 by 2 வெளியே வந்துரும் x cube dx. உங்களுக்கு தெரியும் it is a odd function between the symmetric limit will give you the zero value. Therefore x bar value is equal to 0. X bar value is equal to 0. அதே இது unsymmetrical 0 to L க்கு போகும்போது L by 2 அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து 0 எப்படின்னு பார்த்துக்கிட்டீங்களா? அடுத்தது மேல என்ன கண்டுபிடிக்கணும்? x square bar கண்டுபிடிக்கணும். அதற்கு என்னது? integration between -1 to 1 root 3 by 2 x square. I'm sorry, it is x தான். ஏன்னா it is a wave function psi star into x square operator x square into wave function psi root 3 by 2 x dx equal to integration வழக்கம் போல வெளியே எடுத்துருங்க 3 by 2 வெளியே எடுத்துனா மிச்சம் என்ன இருக்கும்? x power 4 dx minus 1 to plus 1. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Now integrate this. இதை integrate பண்ணா என்ன கிடைக்கும்? 3 by 2 இது x power 5 into 1 by 5. Put the upper limit to 1 and minus 1. இதை போட வேண்டும். இது என்ன கிடைக்குது? 3 by 10. upper limit போட்டா என்ன கிடைக்கும்ப்பா? 1 power 5 minus அடுத்து lower limit போட்டா minus 1 power 5 equal to how much? 3 by 10. 1 power 5 is 1 minus 1 power 5 is minus 1 equal to 3 by 5. Answer கண்டுபிடிச்சிட்டீங்களா? 3 by 5. இதற்கு இது x square bar. உனக்கு ஆனா இதையா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டெல்டா எக்ஸை கண்டுபிடிக்கணுமா? டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆர் x square bar 3 by 5 minus x square 0 power 2 0. Therefore root of 3 by 5. இதுக்கு ஸ்கொயர் ரூட் என்ன? இதுக்கு தான் ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு எடுக்க தெரியுங்களா? ஈக்குவல் டு என்ன வரும்? 0.6 ஸ்கொயர் ரூட் எடுப்பது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியுமே. அதை போய் பார்த்து what is the delta x அப்படின்னு கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஆவரேஜ் வேல்யூஸை நாம போட்டு முடிக்கிறோம். இதுக்கு பேரு தான் என்னது? அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அதுல ப்ராப்ளம் வந்து கேட்டாங்கனாலும் போட்டலாம். இந்த இப்ப கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு 4 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சது. ஆடு ஃபங்க்ஷன் அது வந்து சிமெட்ரிக் லிமிட்ல 0 ஆயிடும், அதனால போட்டுப்போம். இல்லைன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அதுதான் வந்து நிக்க போகுது உங்களுக்கு. இது ஈவன் ஃபங்க்ஷன். இதற்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு தான் ஆகணும். ஓகே, அடுத்த அப்ளிகேஷன் லாஸ்ட் பட் ஒன்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகிள்ஸ் between the given limits. அந்த ப்ராபபிலிட்டிக்கு அடுத்தாப்புல எனர்ஜி கண்டுபிடிக்கிறது. எனர்ஜி ஆஃப் ஒவ்வொரு எனர்ஜி லெவலுக்கும் எவ்வளவு, அந்த எனர்ஜி லெவல்ல இருந்து 1வது எனர்ஜி லெவல் இருந்து 8வது எனர்ஜி லெவலுக்கு போகணும், எவ்வளவு எனர்ஜி தேவை. இல்லைன்னா 7வது எனர்ஜில இருந்து 2வது எனர்ஜி லெவலுக்கு வருது. அப்ப எக்ஸஸ் எனர்ஜி would be emitted in the form of radiation. அப்படி ரேடியேஷனை வந்தா அதனுடைய ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும்? அப்படிப்பட்ட ப்ராப்ளம் அங்க லாஸ்ட் அப்ளிகேஷன்ல தான் பார்க்க போறோம். இப்ப லாஸ்ட் பட் ஒன் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத. இப்ப இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் determining this 1 dimensional 2 dimensional 3 dimensional இது எல்லாத்துக்கும் இதே மெத்தட் தான். இப்ப பற்றி இந்த ப்ராபபிலிட்டியை பற்றி நாம ஒரு இதுல பார்ப்போம். பார்த்துட்டு என்ன செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே.
What is the probability of finding the particles? That is given by நாம படிச்சிருப்போம். The probability is given by psi star x into psi x. அதை எடுத்து integrate பண்ணு. இந்த dx அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பேர் என்னது? Probability of finding the particle in unit in a small length. dx is called the small length. எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை டெல்டா எக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸ்மால் லென்த்துக்குள்ள கண்டுபிடிக்கிறது. இதை 2 டைமென்ஷனல் இதை போட்டோம்னா என்ன இருக்கும்? சை ஸ்டார் எக்ஸ் காமா ஒய் இன்டு சை ஆஃப் எக்ஸ் காமா ஒய். இங்க டிஎக்ஸ் மட்டும் போடக்கூடாது. அலாங் டிஎக்ஸ் அண்ட் டிஒய். ஸ்மால் டிஎக்ஸ் ஸ்மால் டிஒய். திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்மால் ஏரியா டி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. டி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க? டி ஆஃப் ஏ அப்படின்னா டெல்டா ஏ. ஸ்மால் ஏரியாவுக்குள்ள 2 டைமென்ஷனல்ல ஸ்மால் ஏரியாவுக்குள்ள ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகிள்ஸ். இதே 3 டைமென்ஷனல்ல போச்சுன்னா சை ஸ்டார் இன்டு எக்ஸ் ஒய் இசட் இன்டு சை ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். இப்ப எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன். அப்போ 3 வேரியபிள் இருக்கனால இங்க 3 வேரியபிள் டிஎக்ஸ் டிஒய் டிஎஸ். இந்த 3ம் சேர்ந்ததுன்னா it is nothing but we call it as a d tau. d tau is a volume, small volume. அதனால 1 டைமென்ஷனல்ல சொல்றது in small unit length ன்னு சொல்லணும். 2 டைமென்ஷனல்ல சொல்லணும்னா small unit area ன்னு சொல்லணும். 3 டைமென்ஷனல் சொன்னா in a small unit volume அப்படின்னு சொல்ல வேண்டும். இப்ப இதுக்குரிய ஃபார்முலாவை நம்ம போட்டுட்டு அடுத்தது நம்ம ஒர்க் அவுட் பண்ண போவோம். The probability formula எழுதிக்கிறோம். The probability of finding the particles. Finding the particles in a very small space. Finding the particles in a very small space. காமனா கொடுத்துட்டோம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி. இதே இது 1 டைமென்ஷனலா இருந்தால் யாருக்கு ஸ்மால் ஸ்பேஸ்னா என்னது? லென்த் தான் கொடுப்போம். இந்த லென்த் பிட்வீன் எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ். இதே இது 2 டைமென்ஷனலா இருந்தால் இந்த ஏரியா between small area, small space ங்கிறத என்ன சொல்லுவோம்? small area between A and A plus delta A. அதே இது 3 டைமென்ஷனலா இருந்தால் இந்த small volume between V and V plus D delta V. V into delta V. Then what is the formula to be used? P is equal to probability in a small is equal to psi of x star into psi of x into delta x. This is in small space. அதே இது ஏரியான்னு போட்டா இதே ஃபார்முலா தான். ஆனால் psi star எக்ஸ்ன்னு மட்டும் போடக்கூடாது. எக்ஸ் காமா ஒய் இன்ட்டு சை இன்ட்டு எக்ஸ் காமா ஒய் இன்ட்டு டெல்டா ஏ. இதே 3 டைமென்ஷனலா போனீங்கன்னா இந்த டெல்டா வின்னு போட மாட்டாங்க, டோட்டாவ் அப்படின்னு போட்டுருவாங்க. இந்த டெல்டா வின்னும் நீங்க போட்டுக்கோங்க. அது இந்த ஸ்மால் ஸ்பேஸுக்கு டெல்டா வி. இதுக்கு வாட் இஸ் த யூனிட் ஃபார் திஸ்? இதுக்கு என்ன யூனிட்? The probability of finding the particle in a very small space is என்ன யூனிட்? இதுக்கு நோ யூனிட். ஏன் சார் இதுக்கு யூனிட்டே கிடையாது? இந்த டெல்டா ஸ்டாருக்கு என்ன யூனிட்? √2/Lன்னு போட்டிருப்போம். இதுக்கு ஒரு √2/Lன்னு போடுவோம். இது லென்த்து. இந்த √2 இப்போ இருக்கும்போது 2/Lன்னு ஆகி இன்டூ எல் கேன்சல் ஆகி கடைசியில் கான்ஸ்டன்ட் இருக்கும். அதனால நோ யூனிட்.
அதே தான் இதுக்கும் யூனிட் கிடையாது. இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகல் இன் எ ஸ்மால் ஸ்பேஸுக்கு இது கிடையாது. அடுத்தது இதுக்கும் நோ யூனிட். இப்ப வந்து ஸ்மால் ஸ்பேஸுக்கு கொடுத்துருக்கிற ப்ராபபிலிட்டி எடுத்து அந்த ஸ்மால் ஸ்பேஸோட பெருக்கிட்டீங்கன்னா முடிஞ்சுக்கும். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகிள் இன் எ கிவன் லிமிட். நெக்ஸ்ட் ரெண்டாவது ஃபார்முலா, probability of finding the particles in a given limit. இதுல தான் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. given லிமிட்டுக்குள்ள எப்படி, அதுக்கு என்ன செய்யணும்? இன்டகிரேஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஜீரோல இருந்து தான் கொடுக்கணும், இல்லை ஜீரோல இருந்து கொடுக்கலாம். 0 to L அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீமுக்கு ஊடால ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகிள் வந்து 1. எந்த எல்கைக்கு ஊடால இருக்கோ அந்த எல்கைக்கு பேர் என்னது 1 தான் வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஃபார் எ நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன். ஃபார் எ அன்நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் தான் இட் இஸ் எ ஃபைனைட் வேல்யூ அப்படின்னு. -L2 plus L symmetric limit கொடுத்தனால probability of finding the particle within their limit -L2 plus L is 1. அது வந்து end to end இதுல இருக்கு. ஆனா இங்க A to B ன்னு கொடுத்துருக்கேன்னா இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற லிமிட்னு வச்சுக்கிட்டோம். இந்த ஏங்கிற இடத்துல இருந்து B இதுக்குள்ள பைண்டிங் த பார்ட்டிகிள்ஸ் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா. அதான் within the given limit. அதுக்கு வந்து என்னதான் நம்ம ஃபார்முலா, ஒரிஜினல் ஃபார்முலா போடுவோமே, psi star x into psi of x into dx. இதை போட்டு கண்டுபிடிக்கணும். அதே தான் இதுக்கு எழுதிடலாம். ஆனா இந்த எக்ஸ் போடுற இடத்துல xy போடணும். அதே தான் இதுக்கும் xyz போட வேண்டியது. வாட் இஸ் த யூனிட் ஃபார் திஸ்? இதுக்கும் யூனிட்டே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் √2/L இருக்கு. dx-ஆல பெருக்கிட்டீங்கன்னா நோ யூனிட். இதுக்கு ப்ராபபிலிட்டிக்கு யூனிட் கிடையாது. மூணாவது வகையான ப்ராப்ளம், the probability density. டென்சிட்டி அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்? மாஸ் டிவைடட் பை த வால்யூம். அதாவது டென்சிட்டி நார்மலா நாம வச்சிருக்கிறது. இங்க ப்ராபபிலிட்டி டென்சிட்டி இதை எப்படி கொடுப்பாங்கன்னா பிடி அப்படின்னு போடுவோம். இந்த பிடி இன் யூனிட் லென்த். இங்க வந்து நமக்கு வெறும் லென்த் தான் இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ப்ராபபிலிட்டி divided by dx. probability divided by the dx. இந்த இதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு இதைத்தான் என்ன செய்வோம்? பிடின்னு சொல்லுவோம். it is nothing but psi of x star into psi of x. ப்ராப்ளம் இதை எப்படி ப்ராப்ளம் போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். And in unit area, in 2-dimensional unit area, அதுக்கு என்ன செய்யணும்? P divided by d of x and d of y is equal to அதே தான் psi star x comma y into psi star into x comma y. இந்த இதற்கு 3-dimensional P divided by the small volume dou tau. இந்த dou tauக்கு எப்படி எழுதுவோம்? dx dy dy. இதுதான் நம்ம அடிக்கடி சொல்ற ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. அப்ப இங்க வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி இன் யூனிட் ஏரியா, திஸ் இஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி இன் யூனிட் லென்த், திஸ் இஸ் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. அவ்வளவுதான். இன் யூனிட் வால்யூம் கூட சொல்ல வேண்டிய தேவையில்லை. சரி, இதுக்கு யூனிட் உண்டா? டெஃபினட்டா உண்டு. இங்க ப்ராபபிலிட்டிக்கு நோ யூனிட் அட் ஆல், but divided by the x. Therefore what is the one? L inverse L. இதுக்கு வந்து length inverse 2 inverse 3. this is the unit. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். வச்சுக்கிட்டு இப்ப நாம ஒரே ஒரு இதை பார்க்க போறோம். அந்த மெத்தடை பார்த்துட்டோம்னா
ப்ராபபிலிட்டி டென்சிட்டி எவ்வளவு வரும், என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ப்ராபபிலிட்டியை எங்கெல்லாம் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, எங்கனாலும் சரி இதுல எப்படிலாம் கொடுப்பாங்கன்னா, ஏதாவது ஜென்ரலா ப்ராபபிலிட்டியை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா இந்த இதுல 1வது யூனிட்ல இருந்து கண்டுபிடி, 1வது எனர்ஜி லெவல்ல கண்டுபிடி, 3வது எனர்ஜி லெவல்ல கண்டுபிடி, 4வது எனர்ஜி லெவல்ல கண்டுபிடி, இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நாம இப்ப பார்த்துருவோம். Take down the problem for a particle. For a particle in one-dimensional box of length L, find the probability of finding the particles. Find the probability of finding the particles in the states n is equal to 1, 2, 3. இப்படி 3 ஸ்டேட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்க worry பண்ணிக்கிடாதீங்க. Finding the particles in the states in the region 0x L/4. இந்த ரீஜன்ல எவ்வளவு ப்ராபபிலிட்டி? அப்ப நமக்கு என்ன வேணும்? ப்ராபபிலிட்டி இது இந்த ஏரியா 0 to L/4க்கு கண்டுபிடிக்கணுமா? இது என்ன செய்யணும்? இன்டகிரேட் பண்ணி தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வாட் இஸ் த ஈக்குவேஷன்? psi into psi star அப்படின்னு போட்டிருக்கோம். psi வேல்யூ எவ்வளவு? 2/L. ஏன்னா 0 to L ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ், அதனால இதுக்கு ஃபார்முலா √2L by sin n pi x by L into psi star. psi star இது ரியலா இருக்கிறதுனால அதே தான் psi ஸ்டாரும், sin n pi x by L into dx. இது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தீங்கன்னா 2/L ரைட் தானப்பா? 2/L into integration 0 to L/4 into sin square n pi x by L dx. இதுக்கு ஏற்கனவே நம்ம sin square n pi x-க்கு ஏற்கனவே இது கொடுத்து வச்சிருக்கோமாப்பா? பாருங்கப்பா, sin square n pi x-க்கு கொடுத்து வச்சிருக்கோமா? என்ன கொடுத்துருக்கோம்? வேல்யூ 2/L into என்ன கொடுத்து வச்சிருக்கோம்ப்பா? Sin x by 2 minus L by கொடுத்துருக்கோமான்னு பாருங்க, 4n pi sin 2n pi x by L. இதுதான் இன்டகிரேட் பண்றது. இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூக்கு வருங்கிறதுக்காகத்தான் இதை ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த L உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? இப்போ அந்த 2வையும் 2/L-ஐயும் உள்ள கொண்டு போயிடுங்க. போயிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? x by L. ரைட்டாப்பா? x by L-அப்பா? இது அப்படியே உள்ள கொண்டு போயிங்கன்னா இந்த இது என்ன கிடைக்கும்? இந்த ரெண்டையும் கேன்சல் ஆயிடும். x by L. இங்க என்ன வரும்? 1/2n pi. ரைட்டா? நம்ம போட்டிருக்கிறது புரியுதான்னு பாருங்கப்பா. எஸ் சார். by L. இதுதான் நெக்ஸ்ட் வேல்யூ. அப்ளை த லிமிட். அதுக்கு முன்னால this is a common equation for nth எனர்ஜி லெவல். இதுக்கு நீங்க என்ன எனர்ஜி லெவல்லாம் உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 1வது எனர்ஜி லெவல், 2வது எனர்ஜி லெவல் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்படி போட்டோம்னா கடைசியில போடுங்க பார்க்கலாம். 1வது எனர்ஜி லெவல் போடுவோம். P1க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போம். 1வது எனர்ஜி லெவல் n is equal to 1ன்னு போடணும். போட்ட ப்ராபபிலிட்டி is equal to x by L minus 1/2 pi into sin 2 pi x by L. Apply the limit L/4 and 0. 0க்கு இதுக்கு கூடாது. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க.
x க்கு கூட்டு x is equal to L by 4, L by 4 into L minus 1 by 2 pi into sin 2 pi x க்கு L வெளியே போடுங்க L by 4 into L. இது அப்பர் லிமிட்டை போட்டாச்சு. அடுத்தது அப்ளை த லோயர் லிமிட். put x is equal to 0, 0. put x is equal to sin 0, 0. இது லோயர் லிமிட். L கேன்சல் ஆகி 1 by L. இது L கேன்சல் ஆகி என்ன வந்திருக்குப்பா? என்ன வந்திருக்கு? sin pi by 2. sin pi by 2 is equal to 1 அப்படின்னு பார்த்திருக்கீங்களா? sin pi by 2, that is sin 90. sin 90 is equal to 1. Therefore, the probability of finding the particles between 0 to L by 4, 1 quarter distance la பார்க்கும்போது the probability is 1 by 4 minus 1 by 2 pi. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுருந்தா இவ்வளவு குயிக்கா போட்டுடலாம். இதை மாதிரி ஒரு தடவை ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க 4 மார்க் கொஸ்டின்ல. இந்த என்ன கொஸ்டின்ங்கிறத நான் சொல்றேன். அதே இதை ஷார்ட்கட் மெத்தட்லயே இருக்கா சார்னா இருக்கு. ஆனா அதுக்கு இதெல்லாம் ஞாபகம் வைக்க முடிஞ்சா, உங்களால முடிஞ்சா உடனே இந்த ஆன்சரும் சொல்லிடலாம். லெட் மீ ட்ரை. அந்த ஷார்ட்கட் மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா அதை வச்சு உடனே போகலாம். இப்போ நீங்க வீட்டுல போய் அடுத்தது P2 எவ்வளவு, அதாவது 2வது எனர்ஜி லெவலுக்கு எவ்வளவு, முதல் இந்த n is equal to 1 போட்டோம்ல, இப்போ n is equal to 2 போட்டு இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை, இந்த காமன் ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி then substitute this one. இதுல அந்த லோயர் லிமிட் 0 இருக்கு, நீங்க அப்ளை பண்ணா எல்லாத்துக்கும் என்னதான் வந்து நிற்கும், 0 0 தான் வந்திருக்கும். அதனால அப்பர் லிமிட்டை மட்டும் அப்ளை பண்ணிட்டு என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு போட்டுக்கொள்ளுங்கள். ரைட் தானே? இது ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்னா P2க்கு வந்து 1 by 4 வருதான் என்று பாருங்கள். P3க்கு 1 by 4 plus 1 by 6 pi அப்படின்னு வருதான்னு பாருங்க. 1 by 4 plus 1 by 6 pi. ஓகே. இப்ப ஆனா இந்த ஷார்ட்கட் அப்படின்னு நான் சொல்றது 1வது எனர்ஜி லெவலுக்கு தான் உங்களால ஞாபகம் வைக்க முடியும். எதுக்குமே ஞாபகம் வைக்க முடியாது. ஏன்னா 1வது எனர்ஜி லெவல்ல வேற மாறும், 2வது எனர்ஜி லெவலுக்கு ப்ராபபிலிட்டி மாறும், 3வது எனர்ஜி லெவலுக்கு ப்ராபபிலிட்டி மாறும். அதனால பெட்டர் அந்த ஷார்ட்கட் வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, திஸ் ஈக்குவேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதை வச்சுதான் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கலாம். கொடுத்து உங்களை கண்டுபிடிங்கன்னா, இது வரைக்கும் கேட்ட ப்ராப்ளத்துல அவங்களுக்கு வந்த ப்ராப்ளத்தை நான் ஒர்க் அவுட் ஒன்று சொல்றேன். அதை வச்சு எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது n is equal to 1 தான் கொடுத்துருக்காங்க. n is equal to 1ன்னா நம்ம அந்த ஷார்ட்கட் மெத்தடை ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஆனால் n is equal to 2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஈஸிக்குள்ள போடவே முடியாது. இல்லை அந்த 1வது எனர்ஜி லெவலில் உள்ளதையாவது ஞாபகம் வச்சுக்கிடலாமாப்பா? வாட் யூ சே? நீங்க வச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுக்குறேன். கொடுத்தோம்னா அந்த வேல்யூஸை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 4 மார்க் கொஸ்டின் ப்ராப்ளத்தை உடனே நம்ம செஞ்சிடலாம், போட்டலாம். சரி, அதை நான் கொடுத்துட்டு அந்த 4 மார்க் ப்ராப்ளத்தை பிறகு ஒர்க் அவுட் பண்றேன். பாருங்க எப்படி வருது அப்படின்னு பாருங்க. எழுதிக்கோங்க. ஃபார் n is equal to 1, the psi value is equal to root of 2 by L. அப்போ அன்சிமெட்ரிக்கல் இதுல போகுது. therefore sin is equal to pi x by L. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு பாக்ஸ் லென்த், whatever may be the box length, whether it is 0 to L or 0 to 2L or 0 to 4L, whatever may be, you don't worry about it. 1 by 4th of length limit. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை இப்படி போடுறதுக்கு பதிலாக வேற மாதிரி போடுறேன்.
the probability between 0 to L by 4. 0 to L by 4 இருந்தால் எப்படி? அடுத்தது the probability between half length, half of the length of the limit. Probability 3/4 of the length of the limit. இது கூட அப்படியே மாத்தி எழுதிடுவோம். Probability of 1/4 of the length limit. இது என்ன சார் ஒன்றும் புரியலையே, புரியாத மாதிரி தான் இருக்கும். இப்ப சொல்றேன். இது பாக்ஸ் லென்த் எப்படி இருந்தாலும் சரி, ரைட் தானே? 0 to A or 0 to 2A or whatever may be. இப்ப 0க்கும் இந்த L by 4 டிஸ்டன்ஸுக்கும் நடுவுல ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா L by 4க்கும் L by 2க்கும் இடையே உள்ள, அதுவும் 1/4 of the length தானே, ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்கலாம். இல்லைன்னா L by 2 பாதி டிஸ்டன்ஸ்ல இருந்து முக்கால்வாதி டிஸ்டன்ஸுக்கு கூடால, அதாவது முக்கால்வாதினா எப்படி வரணும், 3L by 4 அதுக்கு கேட்கலாம். இல்லைன்னா முக்கால்வாதி தூரத்துல இருந்து முழு ஒரு தூரத்துக்கு. இத்தனை ப்ராபபிலிட்டியும் சேமா இருக்குமா டிஃப்ரெண்டா இருக்குமானா டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படி இருக்கு? இது 1/4 minus 1/2 இப்பதான் அந்த கணக்கு ஒர்க் அவுட் பண்ணீங்க பாருங்கப்பா. 0 to L by 4 தானே போட்டீங்க, ஆன்சர் இதுதானே வந்தது. இதே ஆன்சர் தான் அந்த கீழே உள்ளதுக்கும் வரும். 1/4/2 இதே ஆன்சர் தான். முக்கால்ல இருந்து கடைசியில உள்ள இருக்கு. நடுவுல உள்ளது 1/4 plus 1/2 இதுவும் 1/4 plus 1/2 இதை ஞாபகம் வச்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது 0 to L by 2 டிஸ்டன்ஸுக்கு அடுத்தது L by 4 டிஸ்டன்ஸ்ல இருந்து கால் தூரத்துல இருந்து முக்கால் தூரத்துக்கு போறது அரை தூரம், அரை half length of the limit. அடுத்தது L by 2ல இருந்து L டிஸ்டன்ஸ். இங்க 4 பாசிபிலிட்டி, half lengthக்கு 3 பாசிபிலிட்டி. இதுக்கு வேல்யூ என்ன வருது? இதுக்கு half வரும், கீழே இருக்கிறதுக்கும் half வரும், ரெண்டுக்கும் நடுவே இருக்கிறது half plus 1/5. half plus 1/5. அடுத்தது இங்க என்னெல்லாம் வரும்? 0 to 3L by 4 இது ஒரு பாசிபிலிட்டி. ஆர் L by 2 half டிஸ்டன்ஸ்ல இருந்து முழு எண்ணுக்கு போறது, முழு எல்லுக்கு போறது. 2 பாசிபிலிட்டி, 4 பாசிபிலிட்டி, 3 பாசிபிலிட்டி, 2 பாசிபிலிட்டி. இதுக்கு ஒரே ஆன்சர் தான் 3/4 plus 1/2 3/4 plus 1/2 இதை நீங்க ஞாபகம் வைக்கணும். இங்க half டிஸ்டன்ஸுக்கு ஆரம்பம் half quarter 1 quarter டிஸ்டன்ஸுக்கு 1 quarter தான் வரும். -1/2 எப்போ வருது, +1/2 எப்போ வருது பார்த்துப்போம். இதே மாதிரி half லென்த்துக்கு ஆரம்ப வேல்யூ பார்த்தீங்கன்னா half தான் வரும். அண்ட் 3/4 டிஸ்டன்ஸுக்கு 3/4 3/4 பிளஸ் சம்திங் தான் வரும். சரி, இப்ப சிஎஸ்ஆர்ல ஏற்கனவே கேட்ட கேள்வி என்ன சார், எழுதிக்கோங்க. அந்த கேள்விக்கு எப்படி பதில் நீங்க சொல்ல போறீங்கிறத பார்ப்போம். What is the probability of finding the particle? What is the probability of finding the particle in one-dimensional box of length L in the region between 1/L L by 4 and
3L by 4. 1 by 4க்கும் 3L by 4க்கும் இடையே உள்ள இதை கண்டுபிடி. For the quantum number n is equal to 2. For the quantum number n is equal to, sorry, not 2, this is n is equal to 1. Option A, half. B, half minus 1 by 5. C, 2 by 3. D, 1/2 minus 1 by 5. ஏற்கனவே நீங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த அங்க ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் பாருப்பா. L by 4 to 3 by L by 4. இந்த இதானா? இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுப்பா? half of the length இல்லையா? ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து half of the length. அப்ப முன்னால half வரணும். அடுத்தது வெறும் ஹாஃப்னா உள்ள இது, அடுத்தது கடைசியில் உள்ளதுக்கு மட்டும்தான் வெறும் ஹாஃப். நடுவில் இருக்கிறதுனா பிளஸ் 1/5. நம்ம ரெண்டுமே மைனஸ் போட்டிருக்கோமா? விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர்ப்பா? ஹலோ, ஆப்ஷன் டி. இது 4 மார்க் கொஸ்டின். இதை நீ என்ன செய்யணும்? ஒர்க் அவுட் பண்ணி அந்த காமன் ஃபார்முலா கொடுத்துருப்போமே, அதை ஒர்க் அவுட் பண்ணி என்ன செய்யணும்? அந்த L/3L ஒரு அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணிட்டு L/4 அந்த மெத்தட்லயும் நீ ஒர்க் அவுட் பண்ணி பாரு வீட்டில். அதுலயும் இந்த ஆன்சர் தான் வரும். அதே இதை ஒர்க் அவுட் பண்ணி இங்க நம்ம ஒரு டேபுலர் ஃபார்ம்ல போட்டு வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற வேலையை தவிர வேற எதுவும் பாசிபிளே கிடையாது. ஈஸியா போட்டலாம். இதுக்கு பிறகு இது மாதிரி ஒண்ணு கேட்டிருக்காங்களா? கேட்கவே இல்லை. அடுத்து கேட்கணும்னா இதை கூட கேட்கலாம். சரி, L/2 to 3L/4 இதற்கு இடையே உள்ள ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகிள் இன் த எனர்ஜி லெவல் 1 அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த டேபுலர் காலத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இன் நோ டைம் திஸ் இஸ் த ஆன்சர் அப்படின்னு என்ன செஞ்சிடலாம். இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு ஒன்று இருக்கு. இது எல்லாமே அடுத்த கிளாஸ்ல நாம பார்த்துட்டு, அடுத்தது எனர்ஜி லெவல்ஸ், அடுத்ததுல என்னென்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, என்ன ப்ராப்ளம் கேட்கலாம், அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுங்கிறத அடுத்த இதுல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். எதுவும் டவுட் இருக்காப்பா? சார் சொல்லுமா. probability of finding the particle in given limit னா நம்ம இன்டகிரேஷன் பண்றோம்ல சார், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டோட இன்டகிரேஷன் பண்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா கொடுத்தீங்களா சார், இன் கிவ் வெரி ஸ்மால் ஸ்பேஸ். இது மாதிரி क्वेश्चंस அந்த மாதிரி இதுக்கு தான் அடுத்த வாரம் செய்வோம் அப்படின்னு சொல்றேன். ஓகே சார். வேற இது from 0 to L what is the probability of finding the particle? அதாவது n to n கண்ணை மூடிக்கிட்டு என்ன சொல்லிடலாம், அந்த probability of finding the particle is 1. minus infinity to plus infinity கொடுத்திருந்தா 1, minus L to plus L கொடுத்திருந்தால் n to n கொடுத்திருந்தாங்கன்னா அது 1 தான். இப்ப நமக்கு கொடுத்திருக்கிற ப்ராப்ளம் n to n, end to end கொடுக்கல. உள்ள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடையே உள்ளதுல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகிள். இந்த எனர்ஜி லெவல்ல எவ்வளவு, அந்த எனர்ஜி லெவல்ல அப்படி இப்படித்தான் ப்ராப்ளம் கொடுப்பாங்க. இந்த எண்ட் டு எண்ட்னா 1 அப்படிங்கிறத ஈஸியா ஞாபகம் வச்சிருப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகிள் இன் ஸ்மால் யூனிட் லென்த். அதுக்கு எப்படி? அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த ரெண்டுக்கும் ப்ராப்ளம் போட்டுட்டு அதுக்கு பிறகு எனர்ஜி லெவல்ஸ் கால்குலேஷன் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். வேற டவுட் எதுவும் இருக்காமா? நோ சார். ரைட், ஓகே, தேங்க்யூ.